लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात्सन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमानंद महादेशियाय नमः। श्रीमते श्री आदिवंतुडोबयतीन्द्र महादेशियाय नमः। श्रीमते श्रीमंतुडोबत्ति वेदांत देशी यतीन्द्र महादेशियाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीमंतुडोबत्ति नारायण यतीन्द्र महादेशियाय नमः। श्रीमते श्रीमंतुडोबत्ति रंगनाथ यतीन्द्र महादेशियाय नमः। आत्मश्री गुरुपरंपराभ्यो नमः। இன்னைக்கு வந்து ஏகாதசி அச்சித்திர பாராயணம் இங்கே 2009 பாராயணங்கள் ஒரு 12 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஒரு ஏகாதசியும் விடாமல் நடந்துட்டுருக்கு. 12-13 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இது வந்து இது 300வது ஆவர்த்தி பாராயணம். இதுக்கு வந்து மூல காரணம் வந்து இங்கே மாலோல வாகீசவாணி இப்போ மாலோல கல்யாண மண்டபம் இருந்தது. அப்போது வந்து அங்கே இந்த வில்லிவனம் ஐஷிங்கர் ஒரு விருது கொடுக்கறதுக்காக எல்லாம் அந்த வைஷ்ணவம் படித்த வாழ்க்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக சுவாமி ஐஷிங்கர் எழுதியிருந்தார். வில்லிவனம் ஐஷிங்கர் எழுதியிருந்தார். அப்போது அந்த டைமில் இங்கே அங்கே நிர்வாகிகள்லாம் இருக்கா, சாய் சம்பத்து எல்லாம் நிர்வாகிகள்லாம் இங்கே எந்த வேத கிளாஸ் நடக்கிறதான்னு கேட்டிருக்காரு. சுவாமி கேட்டிருக்காரு வாழ்க்கை. இல்லை ஒன்றும் ஆரம்பிக்கலை அப்படின்னு. சரி அதை ஆரம்பி அப்படின்ட்டா. இவ வந்து நிர்வாகிகள் வந்து அடியன்ட்ட வந்து பிரார்த்திச்சா. நான் அப்போ மாம்பழத்தில் இருந்தேன், கோதண்டராமர் கோவில் தரல வந்து பிரார்த்திச்சா. சரி சரி இல்லை அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம் சொல்லிட்டு இது ஆரம்பித்தது வில்லிவனம் ஐஷிங்கர் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முதல்ல சொல்கிறதுக்கு இது பண்ணுறேன். அவர் ஆரம்பிச்சு வச்ச இது. அதுக்கப்புறம் இந்த அங்கே மாலோல வாகீசவாணியிலேருந்து அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த சுவாமி இந்த இதுக்குன்னு கட்டணம் கட்டி கொடுத்து இது பண்ணியிருக்கார். இது வந்து இது ஆச்சாரியன் அனுகிரகம் என்னமோ தெரியல. அடியனுடைய சோப்பனார் வந்து இதில் ஸ்ரீரங்கத்தில் முத்திரகர்த்தாவாக இருந்து அவங்கள மட்டும் 70 வருஷம் நிருசிம்மனுக்கு ஆராதனை பண்ணியிருக்கார். முக்கூர் ஐஷிங்கர் படம் வைச்சதுக்கு அப்புறமா அவர் திருநாட்டுக்கு எழுதின அப்புறமா இந்த வில்லிவனம் ஐஷிங்கர் பட்டம் எடுத்துட்டு முதல் அடியனுடைய தோப்பனாரை கூப்பிட்டு பிரதி ஏகாதசி இங்கே அச்சித்ரா சமேத பாராயணம் நடக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். நீ தான் அதை ஏற்று நடத்தணும் அப்படின்னு. அப்போது நான் அடியன் இருந்தாங்க. அப்போது அதுலேருந்து அங்கே இந்தி வரைக்கும் அங்கே மடத்தில் அகோபில மடத்தில் இது நடந்துட்டுருக்கு. சுவாமி பஞ்சாரம் வர இடத்துல அடியனும் நான் பல தடவை அன்வயிச்சிருக்கேன். அச்சித்திர சமேதம் ஏகாதசி போது அச்சித்திர சமேதம் மறுநாள் காடக பாராயணமும் அங்கே மடத்தில் அன்வயிச்சிருக்கேன். அந்த மாதிரி அவள் ஆரம்பித்து வந்து பரம்பரையாக அப்படியே அது வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த சுவாமி இதுக்கெல்லாம் இது மூல காரணம் வில்லிவனம் ஐஷிங்கர் தான். அதுதான். அதனால் இது இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா நடக்கிறதுக்கு இவெல்லாம் இந்த வித்தியார்த்திகள் எல்லாமே நிறைய இந்த முரளி சுவாமியெல்லாம் நிறைய இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி இவ்வளோ பேர் சேர்த்திருக்காருன்னா அந்த பெருமை அவருக்கு தான் சேரும், முரளிசுவாமிக்கு தான் சேரும். அதனால் இது மாதிரி இது மேலும் மேலும் இன்னும் நிறைய நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுட்டு சுவாமிகள்லாம் பெரியவாள்லாம் வந்திருக்கா. அவங்களோட உபன்யாசங்களை நம்ம கேட்கணும். நமஸ்காரை ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவத்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி திசந்து மே தேவ சதாத்வதீயாः தயாதரங்கானுஜராக்கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும். அடியேன் அந்த சுவாமியினுடைய ஒரு ப்ரொஃபைல் அதை சுருக்கமாக சாதிக்கிறேன். சுவாமி வில்லியம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய திருத்தோப்பனார் கிருஷ்ணமாச்சாரியார்னு சொல்லி
கைங்கரியம் பண்ணியிருந்தார். வைகுண்நாத் மந்திர்னு சொல்லி கல்கத்தாவில் மதுராந்தகத்தில் இவாளுக்கு ஏரிகாத்தராமர் சன்னதிலையும் முறை உண்டு. கைங்கரியம் பண்ணியிருந்தார். சுவாமியுடைய ஊர் மதுராந்தகத்தில் இருக்கார். மதுராந்தகத்தில் தான் அவருக்கு ஊர் இருக்கிறது. அடியேனும் சுவாமியும் ஒன்றா மதுராந்தகம் கலாசாலையில் வியாக்கரண சாஸ்திரத்தில் வியாக்கரண சிரோமணி ஒன்றா சகபாட்டி ஒன்றா படித்தோம். அதற்கப்புறம் சுவாமியும் அடியேனும் சிக்ஷா சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய திருப்பதி சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் பிஎட் அப்படின்னு சொல்லுவாள், அதை வாசித்தோம். அதுக்கப்புறமாக அடியேனும் அவரும் எம்ஃபில்லுக்காக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தோம். அடியேன் சேரலை, அட்மிஷன்லாம் ஆயிடுத்து, அடியேன் உத்தியோகம் ஆயிடுத்துனால வந்துட்டேன். எம்ஃபில் அங்கே முடித்தார். அதற்கப்புறமா சுவாமி பிஹெச்டி, அதாவது வித்யாவார்த்தின்னு சொல்லி சம்ஸ்கிருத வித்யாபீடம்னு இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், அதில் தேசிகருடைய ஸ்தோத்திர பாடத்தில் அதில் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கிட்டு இப்போ சுவாமியினுடைய காலக்ஷேபங்கள் ஆச்சாரியன்லாம் பார்த்தீங்கன்னா சமாஸ்ரயனம் வில்லியம்பாக்கம் கோதண்டராம மகாதேசிகன்றவர்கிட்ட சமாஸ்ரயனம் பெரிய தோப்பனார். அடுத்தது அவருக்கு சரணாகதி பிரபத்தி மதுராந்தகம் வீரராகவாச்சார சுவாமி பிரசித்தியாக இருந்தார். ஈச்சம்பாடி திருமலை வீரராகவாச்சாரியான் பெரிய சுவாமி. அந்த சுவாமிகிட்ட பிரபத்தி காலக்ஷேபங்கள்லாம் நாவல் பாட்டம் ஐயா திருமலை சதுர்வேத தேவநாத தாத்தாரிய மகாதேசிகன் கிட்ட காலக்ஷேபங்கள், கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபங்கள், ரகசியத்ரேசாரம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ஸ்ரீபாஷ்யம் போன்ற காலக்ஷேபங்கள்லாம் அவர் திருவடி வாரத்தில் சுவாமி கிரகிச்சது. இப்போ சுவாமியினுடைய உத்தியோகம் 28 வருஷமா சம்ஸ்கிருத ஆசிரியராக சிபிஎஸ்இ பள்ளிகளிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்பொழுது வித்யாசாகர்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டில் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலில் முதல்வராக பிரின்சிபாலாக இருக்கார். 10 வருஷமாக பிரின்சிபாலாக இருந்துருக்கார். அதற்கப்புறம் மேலே நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். வைஷ்ணவ சித்தாந்த சம்பிரதாய கொள்கைகள்லாம் உபன்யாசமாக பண்ணுறார். இப்பவும் திருப்பா உபன்யாசம் பெருங்களத்தூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடந்துட்டு இருக்கு. நேற்று தான் அதுக்கு சாத்துமர ஆச்சு. அந்த கைங்கரியங்களும் பண்ணுறார். அதை தவிர குளோபல் சம்ஸ்கிருத இதுன்னு சொல்லியிருக்க ஸ்தோத்திரபாட கைங்கரியம் ஜிஎஸ்பிகே சொல்கிறோமே, அதுலேயும் அவருடைய கைங்கரியம் சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்கார். அதை தவிர காளிதாச கேந்திரன்னு தனியாக ஒரு கேந்திரம் வச்சு அது மூலமாக பல புஸ்தகங்களை எல்லாம் அவர் பப்ளிஷ் பண்ணி அங்கேயும் சம்ஸ்கிருதத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அதை தவிர கிரந்த பரிச்சயம்னு சொல்லக்கூடிய 120 ஸ்லோகங்கள் கொண்ட வகுலாரண்ய க்ஷேத்திரம்னு ஏரிகாத்த பெருமாளை பற்றி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சில புஸ்தகங்களையும் வெளியிட்டிருக்கார். சம்ஸ்கிருத சம்பந்தமாகவும் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த சம்பிரதாயமாகவும் புஸ்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கார். அவருக்கு ஆச்சாரிய சிகாமணி அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இலே அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட பெரிய வியக்தி அவர். ஆரம்பத்திலிருந்தே இந்த கைங்கரியங்கத்தில் ஈடுபட்டு வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொல்லணும்னு இருக்கக்கூடிய சுவாமி. ஆகினாலே அந்த சுவாமியை தான் இன்னைக்கு அடியோங்கள் பிரார்த்திச்சோம் இந்த அக்ஷத்திரம் உபன்யாசம் பண்ணுறதுக்காக. அதனால சுவாமி இப்போ அக்ஷத்திரத்தை பற்றி சொல்லுவார். கவிதாரி சிம்ஹாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ரகு சுவாமி 2 வார்த்தை சொல்லட்டுமா? சொல்லிட்டேன், 2 வார்த்தை சாப்பிட்டேன். பெரிய 2 வார்த்தை இல்லை பின்னாடி சார் என்ன எப்படி சுவாமி முதல்ல ஆரம்பிக்கணும்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதா உபகிரமிக்கா. இவர் பற்றி சொன்னார். இந்த சுவாமி எல்லாருக்கும் தேவல இது பண்ணா தேவல உபன்யாசத்தை உபயோகிச்சுட்டார். சுவாமி எல்லாருக்கும் பரிச்சயமானவர். சொல்லணுன்ற அவசியம் நிறைய வந்திருக்காரு நம்ம சபைக்கு. சுவாமி ஆரம்பிச்ச அப்புறம் கல்யாணம் பண்ணட்டும். இல்லை சூரியன் இருக்கும்போது விளக்கு ஒன்றுமே இல்லை. सर्वोऽपियं समाश्रित्य सकलं भद्रं स्मृते श्रिया च भद्रया दृष्टं यस्तं भद्रं नमाम्यहम्. श्रीमद्रङ्गसठारि संयमीवराल्लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहातिसृजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं शैवे रङ्गधुरीणसाधनवधं नारायणं योगिनं. காரைக்குடி சுவாமி சாய்கிச்சு வில்லியநேசிங்கர் ஸ்தானம் ஏற்றின உடனே ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஐப்பசி மாதம் ஏற்றுனார். அதான் 1991 ஏற்றின அடுத்த மாதம் கார்த்திகை மாதத்துலேருந்து இந்த அச்சித்திர பாராயணத்தை அச்சித்திரமும் காடகமும் ஏகாதசி சுவாதியில் பண்ணுறதுக்காக திருவிழம் பற்றி அந்த சுவாமியுடைய தோப்பனார்கிட்ட நியமித்தார்.
அப்போல்லாம் 25 ரூபா சம்பாவனை, ஒரு ஒவ்வொரு நாளைக்கு 25 ரூபா சம்பாவனை. அப்படி ஆரம்பித்தது இன்றைக்கி படத்தில் அனுஷ்டமாக இன்றைக்கி நடந்துருக்கு. அதில் இப்போ 200 பண்ணிட்டுருக்கான். ஆக அச்சித்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுன்னா தான் ஏதோ வேதத்தில் ஒரு பாகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடலாம். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது லௌகிக விஷயமா இருந்தாலும் சரி, வைதிக விஷயமா இருந்தாலும் சரி, அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காமியமாக பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகம் பண்ணலாம், இல்லை புருஷார்த்தமாக இருக்கிற மோட்சத்துக்காகவும் அஸ்வமேத யாகத்தை பண்ணலாம். இப்படி அப்படி அஸ்வமேத யாகம் பண்ணுறது நம்மளால் முடியாது. அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியது இந்த சித்திரம் 3 பிரஷ்னமும். அதனால் சித்திரம்னாலே உடைய இடைவெளி, பிரேக், தடங்கள், என்ன இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். ஆப்பட்டால் நெகட்டிவ், அது இல்லாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பூர்ணமாக நம்ம சாதாரணமாக கல்யாண காரியங்கள்லாம் படித்தா கூட கடைசியில் முடித்து மந்திரலோக கிரியாலோகம்லாம் இருந்ததுன்னா அதுக்காக ஒரு பிராயசித்தம் பண்ணுறோம். அந்த மாதிரி பிராயசித்தம்லாம் பண்ண வேண்டியது. இந்த அச்சித்திரம் அப்படிப்பட்டது. அதை கொண்டு தான் ஐஹிங்கர் தான் நிர்வாகமானது நிர்வீகமாக நடக்கணும், விசுமனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்படுவதற்காக இது ஆரம்பித்தது. அது இன்றைக்கி நடந்துருக்கு. அதனுடைய பலனை பிரத்யட்சமாக அனுபவிச்சுக்கிறது எல்லாருமே அனுபவிச்சோம். அந்த ரீதியில் இங்கே ஆரம்பித்து இது 125 கடையில் வந்திருக்கேன், 150க்கு வந்திருக்கேன். அப்போ என்ன 2-3 தடவை பிரகாசம் வந்திருக்கேன், சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் ஒரு சாதாரணமாக நித்தியம் ஒரு தளிவு பண்ணி சாப்பிட்றதுக்கே என்னால் இது நித்தியம் இதே தளியை சாப்பிட்டுன்றது அப்படின்னு கொஞ்சம் விருப்பம் வரும். ஏன்னா ஆனால் இந்த பாராயணம் பண்ணுறதுல வெறுப்பே இல்லாமல் துளி கூட பூஜை சுருக்காமல் ஒரு 300 பாராயணங்கள் நடத்தி, அதுவும் தடங்கள் நடத்திட்டு வரனாக்கா அது ஒரு பெரிய சாகசமான காரியம். ஏன்னா ஆக அப்படி அந்த 300 முறை பாராயணம், அதான் ஏகாதசி 3 ஏகாதசி காடகம் வச்சுக்கிறது இல்லையா, காடகம் நடக்கிறதோ இல்லையா, காடகம் நடந்துருக்கு. ஆக ரெண்டும் இணைப்பிரியாது. அதனால் அச்சித்திரமாக சொன்னால் பிரயோஜனம் இல்லை. துவாதசனி காடகம் வச்சு இது அப்படிப்பட்ட ரீதியில் அது நடந்துட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி 100-150 இடத்துக்கு ஒரு வித்வான்களை கூப்பிட்டு அதை உபன்யாசம் பண்ணுறது. அந்த ரீதியில் வில்லியம் பார்க்கறது ஸ்ரோத்தியாகிரியம், வெறும் கிராமம்னு சொல்லிட்டு வரேன். வில்லியன்றது ஒரு ஸ்ரோத்தியாகிரியம் அக்ரஹாரன். அதில் ரொம்ப இவர் தோப்பனார், பெரிய தோப்பனார் கோண்டாமிச்சார், ரொம்ப சுலபர், ஆனால் கடினமான ஆச்சாரத்தை உடையவர். இவர் தோப்பனார் வில்லியம் கிருஷ்ணமாச்சார் கல்கத்தாலாம் இருந்ததுனால கொஞ்சம் சகஜமாக நிறைய பழக்கம் உண்டு. ஆனால் அவர் கோண்டராமச்சந்திரன் எதையும் இறங்கி வர மாட்டார். அவருடைய நிஷ்டையில் அப்படியே, ஏன்னா ஆச்சார புருஷனாக வேறு இருக்கார். அதனால் அவர் யாருக்கும் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவெல்லாம் ஏரிகாத்திராமன் திருவடியில் ரொம்ப அசிந்தமான பக்தி உடையவர்கள். இன்றைக்கும் அவராக அங்கே மதுராந்தத்தில் இருந்ததுக்கு இவளை பால்யத்துலேயும் தெரியுமே தவிர நாங்கள் ரொம்ப இவள் அம்மா அப்பாலாம் ரொம்ப நல்லா தெரியும். அண்ணாதுர சுவாமி என்னோட பக்கத்துலேயே இருக்கா இவள். அதனால் ரொம்ப நல்லா தெரியும் பால்யத்தையும். ஆனால் பரிச்சயம் இல்லாததுனால இவரும் கொஞ்ச நாள் வெளியில் இருந்ததுனால இவருக்கு ஒன்றும் தெரியல. இப்போ தான் இவருடைய பெருமையை இத்தனை PhD வாங்கியிருக்கார், இவ்வளோ வருஷம். ஆனால் அந்த துபாயில் இருக்கிற கூட நிறைய சம்ஸ்கிருத கிளாஸுங்கெல்லாம் பண்ணி மாதம் அதாவது வருஷம் ஐஷியோட திருநட்சத்திரம்லாம் பண்ணி அங்கே உபன்யாசம் பண்ணுறதுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரிசவப்பிரியாவில் வந்திருக்கு. ஆக அதுலேருந்து இவர் பேர் தெரியும், ஆனால் இவருடைய மகிமை தெரியாது. அந்த மகிமையை இன்றைக்கி தெரிஞ்சில்லை. அதனால் அப்படிப்பட்ட அதுவும் 4 பக்கம் ஐயா சுவாமி திருவடியில் காலட்சேபம் அதிகரித்தாருனாக்க அதில் அவருடைய ஞான பாகம் எப்படி இருக்கணும்னா, சுவாமி திருவடியில் காலட்சேபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஞானம் இருந்தால் தான், சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் தான் பண்ண முடியும். சாதாரண ஸ்ரீபாஷை காலட்சேபம் எல்லாம் பண்ணுறா அப்படின்னு நம்ம கேட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சாஸ்திரங்கள் வாசித்து அந்த சாஸ்திரம் அதனுடைய ஸ்ரீபாஷ் அந்த சுவாமி மூலத்தை மூலத்தை அவர் பார்க்க மாட்டார், சேவிக்க சொல்லுவார். அவருக்கு எல்லாமே அப்படியே வாச விதம் மனசில் அப்படியே ஓடிலே இருக்கும். அவன் மூலத்தை சேவிக்க வேண்டிய காரியம்தான். கார்த்தால சேவிக்க வேண்டிய காரியம். சாயங்காலம் அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டு அதை உபாதனம் பண்ணிவிடுவேன். அந்த உபாதனம் பண்ணிச்சு அது வாசி சந்தேகம் வராது. அதனால் அன்வயங்கள் எப்படின்றது தெரியும். அதனால் அந்த காலட்சேபம் அவள்லாம் இந்த மாதிரி விற்பத்தி உள்ளவளுக்கு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் சிவாட்சி காலட்சேபம் முடிச்சுடுவான்.
6 மாதம். அதான் 6 மாதம் தான் கணக்கு. இங்கே ஐசிங்கர்லாம் ஆரம்பித்தாங்க 4 வருஷம் ஓடும். ஏன்னா நாமெல்லாம் மந்தமதி, அதில் வந்து நமக்கு புரியும்படியே அவள் கஷ்டப்படணும், அவள் இறங்கி வரணும். அவள் நாம் முன்ன மேலே போக முடியாது, அவள் இறங்கி வரணும். அங்கே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேலே வரணும். அதுதான் அங்கே சுவாமிகிட்ட வித்தியாசம் விஷயம். அதனால் அந்த சுவாமி திருவிழா காலட்சேபம் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் பேசினா இவருடைய உபன்யாசம் நாளைக்கு குறைஞ்சி போடும். ரொம்ப எவ்வளோ நாளும் பேசலாம். அதனால் வில்லியம்பாக்கன்ற அக்ரஹாரத்தினுடைய ஒரு பெருமையும் அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பெருவாளுடைய மகிமையும் எல்லாத்துலேயும் எல்லா வம்சத்துலேயுமே கொஞ்சம் வைக்கல்யம் உண்டு, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி தான் போயிருக்கு. அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஞான பாகத்தில் வாழ்த்து ரொம்ப திருஷ்டமாக இருக்கார். இவன் பிராத்தாளுக்குள்ளே இவர் ரொம்ப வைசிஷ்டமாக இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். பெரிய செங்கல்பட்டில் அந்த வித்யா ஸ்தாபனத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் பண்ணிட்டு இருக்கார். உபன்யாசங்கள்லாம் இப்போது இந்த பக்கம் வந்தால் விட்டு உபன்யாசங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அவருடைய உபன்யாசத்தை கேட்குறது நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்காரு. நானே அடியானையை வந்து இதில் அவர் சொல்கிறது கேட்கணுன்றதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு முரளி சுவாமி. அதனால் அதுவும் அவருடைய சந்தோஷம் தெரிவிச்சுன்னா அந்த சுவாமி இன்றைக்கி விஷயம் சாதிக்கப்பட எல்லோரும் கேட்டு கிருத்தார்த்தலாக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமண மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சாந்தியாதி சத்குணர்யுக்தம் அனந்தாரியபதாசிதம் கோதண்டராமவர்யாக்கியம் குருத்தமமாம் பஜே. ஸ்ரீசைலவம்சநிஜதாதனசிம்மதூரே பாதாம்புஜ பிரணேனம் ததவாப்த மந்திரம் ஸ்ரீமண்டசிம்ம குருவர்ய கிருபாத்தபோதம் ஸ்ரீதேவநாத குருமாத்மகுணாட்டிமீடே श्रीलक्ष्मी तुरगास्यलास्य विभवस्तानायस्तस्याम्बुज श्रीवासितीन्द्र दिव्यकरुणा सद्वीक्षणैकास्पदं श्रीमद्वीररघुत्तमं गुणगणे सद्युद्धया पुण्यतं नित्यं शेषदीक्षितं नदजने भक्त्यानुतोहं भजे. என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு ஆண்டுடைய அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்போதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் உனக்கால் நம்பி நன்னறிய அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன் இன்னமுத திருமகள் என்றவரை முன்னிட்டு பெருமான் திருவள்ளி அடைகின்றேனே. யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாः தானி தர்மாணி பிரதமான்யாசன் தேஹனாகம் மஹிமானः சஜந்தே யத்ர பூர்வே சாத்யாः சந்தி தேவாः சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு விசேஷம் உண்டு. வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் வர ஏகாதசி. இந்த ஏகாதசி தனுர்மாசத்துக்கு முடிகிற சமயத்தில் வந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி கரெக்டாக போகி அன்னைக்கு வந்திருக்குது. ஏகாதசி பாராயணம் பண்ணணும். வேதத்திலேயே இந்த வாக்கியம் இருக்குது அப்படின்னு வாக்கியத்தெல்லாம் சொல்ல போகிறது. என்ன வாக்கியம்னா வைகுண்ட ஏகாதசி இருக்கு இல்லையா, அன்னைக்கு வேத பாராயணம் பண்ண சொல்லி வேதத்தில் சொல்லிருக்கு. வேதம்ன்றது எம்பெருமானுடைய மூச்சுக்காற்று. அதனால் அதை அப்படியே எடுத்துட்டு அதை ஒரு இதுவாக எடுத்துட்டு ஒரு ஏகாதசியுமாக 24-25 ஏகாதசியுமே பாராயணம் பண்ணுறதுன்றது வழக்கத்தை வச்சுருக்குது. அப்புறம் ஆச்சாரம் வேறு அனுஷ்டானம் வேறுன்ற மாதிரி இன்றைக்கி அச்சித்ராஸ்வமேத பாராயணத்தை இன்றைக்கி பண்ணி நாளைக்கு அருணங்காட்டகத பாராயணத்தை பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நித்தியமே பிரம்மயஜமாக வேதத்தை சொல்ல வேண்டும். வேதாத்தியனம் பண்ணலை அப்படின்னா பஞ்சசூக்தங்களை சொல்ல வேண்டியது. இதெல்லாம் கிரமம். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு நித்தியம் பிரம்மயஜம் பண்ணணும். இப்படியாக இருக்குது. சரி, எதுக்கு வேதத்துக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு? முதல்ல 4 விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். வேதம்னா என்ன, ஏகாதசினா என்ன, ஏகாதசிக்கு வேதத்துக்கு என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் வேதங்கள் மேலே அச்சித்திரத்துக்கு நேரம் போயிடுவோம். நீங்கள்லாம் பாராயணம் பண்ணுறீங்க சொன்னார். 300வது வாரம்னார். ரொம்ப ஆச்சரியமான அத்தியுதமான கைங்கரியம். வேதமாதா ராமானுஜர் அவதாரத்தை சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, வேதமாதாவுடைய கூந்தலில் இருக்கிற சிக்கலை எடுத்தார் அப்படின்றதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறோம். நான் ஸ்லோகம்லாம் சொல்லிகிட்டே போயிருந்தேன்னா எனக்கு நாழி ஆகிடும். எடுத்தார் அப்படின்னார். காரணம் அதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் பாஷண்டிகள்னால் இஷ்டத்துக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டியது. சிக்கலாக்கிட்டா, வேதமாதாவுடைய கூந்தலை சிக்கலாக்கிட்டா. தலையை வாடுறேன் அழகு பண்ணுறேன்ற பேரில்
சிக்கலாக்கி ஒரு வழி பண்ணிட்டா. கூந்தல், அழகிய கூந்தலை உடையவள் வேதமாதா. பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அந்த கூந்தலை இது பண்ணாராம், வாரி சரி பண்ணாராம், சிக்கல் எடுத்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஸ்ருதிகளுக்கு பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி, 3 விதமான ஸ்ருதி இருக்கும். அந்த 3த்தில் ஒருத்தர் பேதஸ்ருதி எடுத்துட்டார், இன்னொருத்தர் அபேதஸ்ருதி. பேதஸ்ருதினா பிரித்து பார்க்கறது, பேதஸ்ருதி பிரித்து தான் இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்னொன்று அபேதஸ்ருதி. அபேதஸ்ருதினா எதுக்கும் பேதம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், பிரம்மம் தான் எல்லாமே, நீரும் பிரம்மம் நானும் பிரம்மம் எல்லாமே பிரம்மம். இன்னொன்று சொல்லிட்டு நீர் வேற நான் வேற, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது துவைத்தம் அத்வைத்தம். கடகஸ்ருதி விசிஷ்டாத்வைத்தம். இதை வச்சுண்டு மற்ற பேதஸ்ருதிகளுக்கோ அபேதஸ்ருதிகளுக்கோ அர்த்தத்தை சொல்லணும். இதுதான் ஸ்ரீமத் ராமானுஜர் நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரராக அவதாரம் எடுத்து பண்ணார். அந்த மாதிரியாக வேதத்தை, வேதம் வேதோகிலோ தர்ம மூலம், இந்த வேதத்துக்கு சனாதன, அதாவது இந்த நம்மளுடைய விஷயத்துக்கு சனாதன தர்மம்னு பேர் நம்ம தர்மத்துக்கு. அதனுடைய ஆரம்பம் வேதங்கள். இந்த வேதம் இல்லாமல் நம்மளது தர்மம் கிடையாது. வேதத்தை ஃபாலோ பண்ணின்னு வரவாளுக்கு ஆஸ்திகர்கள்னு பேர். அஸ்தி இது ஆஸ்திகா. அஸ்தி வேதா அஸ்தி, வேதம் இருக்கிறது, அது சொல்லப்பட்ட பகவான் இருக்கிறான், அதில் ஆராதனம் செய்யப்பட்ட பகவானுக்கு கல்யாண குணங்கள் உண்டு, அவனுக்கு ஸ்வரூபம் உண்டு அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்வது அது அஸ்தி. அஸ்தி அஸ்தி எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் ஆஸ்திகர்கள். அதில் வைதிகர்கள் நாம் சொல்கிறோம். ஆஸ்திகர்கள் என்றாலே வேதத்தை ஒப்புக்கொள்பவர்கள். நாஸ்திகர்கள்னா வேதம் நாஸ்தி, அதில் சொல்லப்பட்ட பகவான் நாஸ்தி, அதில் சொல்லப்பட்ட பகவத் அனுகுணங்கள்லாம் இல்லை, கல்யாண குணங்கள் இல்லை, ஏன்னா நிர்குணம் பிரம்மன்ட்டா. அப்புறம் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, பகவானுக்கு குணங்கள் கிடையாது, நிர்குணம் பிரம்ம, பகவானுக்கு ஸ்வரூபமே கிடையாது. இது அபேதஸ்ருதிகளாம் பேதஸ்ருதிகளாம் அப்படி கரையில் ஒதுக்கிட்டா எல்லாத்தையும். அப்படி இல்லை, நடுவில் இருந்து பார்க்கணும். ஒரு தடாகத்தில் நுரைகள் இருக்கும், ஜலம் இருக்குது, நிறைய ஜலம் இருக்குன்னா பாசி பிடிச்சிருக்கும், நுரை இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த குதிரை இருக்குல்ல, இதெல்லாம் தள்ளிட்டு நிர்மலமான ஜலத்தை சாப்பிடும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சாரிய புருஷாலாம் என்ன பண்ணாலாம், இந்த இடத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வேதத்தை நிர்மலமாக செய்தார்கள். வேதோகிலோ தர்ம மூலம். இந்த உலகமானது, இந்த பிரம்மாண்டமானது வேதம்தான் மூலம், வேற எதுவும் மூலம் கிடையாது அப்படியாக சொல்லி ஆழ்வார்களும் இதையே சொல்லுகிறார். பேயாழ்வார் தன்னுடைய திருவந்தாதிலே சொல்கிறாள், அறிவென்றும் தாழ் கொழுவி ஐம்புலனும் தம்மில் செறிவெண்ணும் தின்கதவம் செம்மிமறை என்றும் நன்கோதி 4 குணங்கள் காண்பரே நாடோறும் பைங்கோத வண்ணன் படி. இது 12வது பாசுரம். இந்த பாசுரத்தில் வேதத்தை ஆராதித்து, வேதத்தின் மூலமாக எம்பெருமானை ஆராதித்து செய்யும். அதாவதுனா நம்ம எப்படி இருக்கணும், உலகத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்துலேருந்து நம்மளை பின்வாங்கணும், தேவையில்லாத விஷயத்தில் பின்வாங்கிக்கணும். அப்படின்னா கூர்மவத்து ஆச்சரியத்துன்றார் பாஷ்யக்காரர். கூர்மம் போல் இருக்கணும், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், தேவையில்லாத விஷயம் அழிச்சிடலாமாண்ணா, நீ அழிக்கலாம் முடியாது, நீ கூர்மவத்து ஆச்சரியத்து, நீ உன் உடம்ப சுருக்கிக்கோ, நீ உடம்ப சுருக்கின்னு தள்ளி போயிடு. அபவாதம் பேசுகிறதுல நின்னாலே நாம் அதுக்கு சாட்சி, நாமளும் அந்த அபவாதத்தில் சேர்ந்துக்குதான். அபவாதம் சொல்கிறவாளோட கூட நாமளும் இருக்கோம். சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வேதம் சொல்கிறீங்க, வேதம் தெரில சுவாமி, வேதம் தெரில, நான் பாதுகாசாஸ்திரம் சேவிக்கிறா போயின்னு இருந்தேன். அப்போது ஒருத்தரை பார்த்து கேட்டேன், சுவாமி ஏழா பாதுகாசாஸ்திரம் நடக்கிறதுன்னு. சுவாமி அடி எனக்கு பாதுகாசாஸ்திரம் தெரியாதுன்னாரு. தெரியாட்டா என்ன, காதால் கேளும், அந்த விசேஷமே உங்களை பாதுகாசாஸ்திரம் சேவிக்கும்படி வச்சிரும் வாருன்னு கூட்டின்னு போனேன். எதுக்குன்னாக்க சேவிக்கிறது ஒரு பக்கம், ஏற்பாடு பண்ணுறது ஒரு பக்கம், குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கறது ஒருத்தர், அனுகிரகம் பாஷணம் பண்ணுற பெரியவா ஒருத்தர், இது அனுபவிப்பவர்கள். பாராயணம் பண்ண முடியாது, அடியனால் பாராயணம் பண்ண முடியாது, அடியனால் ஏற்பாடு செய்ய முடியாது, அடியனால் கற்றுத்தர முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் வந்தவாளை நான் சேவிக்கிறேன், அவளுடைய செருப்பெல்லாம் நான் ஓரமாக ஒதுக்கி வைக்கிறேன். இந்த கைங்கரியம் இருக்கு இல்லையா, அதுவும் வேத பாராயணத்துக்கு சமம்.
இந்த கைங்கரியத்தையாவது செய்ய வேண்டும். இப்போது சொன்னாரா ஆழ்வார் சொல்கிறாரா, வேத பண்டிதர்கள் எப்படி பெருமாளை ஆராதிக்கிறார்கள்னா, இந்த கூர்மவத்து ஆச்சரியர் சொன்னோம் இல்லையா, கதவை சாத்திக்கிறாள், ஐம்புலன்களையும் கதவை சாத்தி கொண்டு அறிவெண்ணும் தாழ் போட்டு எம்பெருமானை வேதத்தாலே ஆராதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பண்டிதர்களை நாம் பின்தொடர்வோம். இவாளை தான் பின்தொடரணும். இப்போது வேதத்தை பற்றி சொல்லியாச்சு. வேதம் எம்பெருமானுடைய மூச்சுக்காத்து. அஸ்ய நிஸ்வசிதோ பூதஸ்ய அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத்து ரிக்வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வாங்கிரசா. இந்த 4 வேதங்களும் எம்பெருமானுடைய மூச்சுக்காட்டு. இப்போது வேதம் இருக்குது. வேதத்துக்கு அப்புறம் சுவாமி வேதம் மட்டும்தானா அப்படின்னா, வேதத்துக்கு அப்புறம் ஷடங்கங்கள் இருக்குது. அது மகர்ஷி பாணினி சொல்கிறார். சந்தஃ பாதௌ து வேதஸ்ய, அதாவது சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பச்சேத்து ஷடங்காணி வேதைச்சாவூர் மனிஷினா. வேதம் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, மேலே சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கணும். அந்த சாஸ்திரம் வாசிக்கும்போது என்ன சாஸ்திரங்கள்னால், இந்த 6 சாஸ்திரங்களும் வேத அங்கங்கள். மகாபாரதம் பஞ்சமோ வேதா, ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம், இது 3மே பெரியவா சேவிக்கிறது வந்து அனுஷ்டானத்தில் இருக்கிறது. இதில் வரும்பொழுது சந்தஹா பாதௌ து வேதஸ்ய, இந்த சந்தஸ் 6 ஷடங்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் சந்தஸ் முதல். சந்தஸ் வந்து வேதத்தினுடைய காலம். கைகள் 2 வந்து கல்பமா. ஜோதிஷ் ஜோதிஷா, சக்ஷுஷ் கண்ணு வந்து ஜோதிஷ் ஜோதிஷ் சாஸ்திரம். நிருப்தம் நிருப்தம்ன்றது காது. அடுத்து சிக்ஷான்றது மூக்கு. சிக்ஷான்றது மூக்கு. வேதஸ்ய முகம் வியாக்கரணம். இந்த முகம் சப்தம் இருக்கு இல்லையா, இதை பற்றியே விஷயம். எதுக்கு முகம் சொன்னார்ன்றதுக்கு அது ஒரு உபலட்சணமாக ஒன்று சொல்லலாம். தமிழில் முகம் முகம் சொல்கிறோம் இல்லையா, இது எந்த மொழி சொல்லுங்க? சமஸ்கிருதம். தமிழில் மூஞ்சின்னா இது கிடையாது. தமிழில் சப்தம் கிடையாது. அதனால தான் சொல்லுவா, இது சம்ஸ்கிருதத்துக்கு வாய் கிடையாது, தமிழுக்கு முகம் கிடையாதுன்னுவா. ஏன்னா வாயின்றதுக்கு வந்து சப்தம் கிடையாது சம்ஸ்கிருதத்தில். தமிழில் முகத்துக்கு சப்தம் கிடையாது. அதனால தான் சம்ஸ்கிருதத்துக்கு வாய் கிடையாது, அப்பாவி அது. தமிழுக்கு முகம் கிடையாதுன்னுவா. சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து தான் அந்த காலத்திலேருந்தே பழக்கம். அகத்திய முனிவர் காலத்திலேருந்தே தமிழும் சம்ஸ்கிருதமும் சேர்ந்து தான் இருக்குது, தனித்தனியாக இல்லை. அதுதான் இதை சொல்லும்பொழுது இதை சொல்கிறது. தமிழுக்கு முகம் கிடையாது, தமிழுக்கு முகம் எதுனா சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதத்துக்கு வாய் கிடையாதுன்னா சம்ஸ்கிருதத்துக்கு வாய் தமிழ். இப்படியாக 2ம் ஒன்றோட ஒன்று இருந்துதான் சேர்ந்து தான் இருந்தது. மணிப்பிரவாளம்னு சொல்லுவார். நம்ம பெரியவாள்லாம் அதை எடுத்திருக்கா. மணிப்பிரவாளத்தில் நிறைய கிரந்தங்கள் இருக்குது. இப்படியாக அப்புறம் ஷடங்கங்கள். பிராமணேன நிஷ்காரணேன தர்மஹா ஷடங்கஹா வேதஹா அத்தியேயா ஜ்ஞேயஸ்ச அப்படின்றதாக மகாபாஷ்யத்தில் பதஞ்சலி மகர்ஷி சொல்கிறார். பதஞ்சலி மகர்ஷி பாணினிக்கு அப்புறம் வரருச்சி, வரருச்சிக்கு அப்புறம் பதஞ்சலி. பதஞ்சலி மகர்ஷி ஆதிசேஷனுடைய அவதாரம்னே சொல்லுவார், அபராவதாரம்னே சொல்லுவார். அவர் சொல்கிறார், அவர் பிராமணேன பிராமணர்கள், நிஷ்காரணேன காரணம்லாம் கேட்கக்கூடாது. என்ன காரணம்? சுவாமி வேதம் படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கூட. நான் இல்லை, நான் பாடசாலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் உத்தியோகம் போயிட்டு இருக்கேன், நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் சுவாமி, நான் அந்த ஸ்கூலில், அதாவது பிஷப் காட்டன் ஸ்கூலில் படி, நீ எங்கே வேணாலும் படிச்சுக்கோ, உனக்கு எந்த காரணமும் கிடையாது, நீ படித்து தான் அவனை வேதத்தை படி. பிராமணேன நிஷ்காரணேன தர்மஹா ஷடங்கஹா வேதஹா. தர்மம், தர்மம்னா ஸ்மிருதி, நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது, தர்மசாஸ்திர நூல்கள் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் வாசிக்கணும். ஷடங்கத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அதாவது ஷடங்கம் முடியாட்டாலும் ஒரு அங்கத்தை வாசிச்சாகணும். நாங்கள்லாம் வாசிச்சிருக்கோம் வியாக்கரணம். அதில் என்ன தெரியும் கேட்காதீங்க, வாசிச்சிருக்கோம். அடுத்தது வேதஹா, வேதாத்தியனம் பண்ணிருக்கணும். வேதாத்தியனம் சம்பூர்ண அத்தியனம் பண்ணணும். கிரமாந்தம் வரலும் இப்போ பண்ணுறா. நிறைய பேர் இப்போ கணாந்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படின்னு தமிழ்நாடு குமாரர் கூட கணபாட்டி அவர் எதுக்கு சொல்கிறா, கணாந்தம் அத்தியனம் பண்ணணும். ஆனால் முடியல, இல்லை சுவாமி ஏதோ சின்ன வயசில் முடியல அப்படின்னா ஷாக்கையாவது அத்தியனம் பண்ணி வச்சுக்கணும். ஷாக்க பர்யந்தமான ஷாக்கையும் இல்லைன்னா பஞ்சசூக்தம் உபனிஷத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கூட பண்ண முடியலன்னா எதுவுமே இல்லை. ஆக பிராமணேன நிஷ்காரணேன தர்மஹா ஷடங்கஹா வேதஹா அத்தியேயா கத்துண்டே ஆகணும். ஜ்ஞேயஸ்ச தெரிஞ்சுக்கொண்டே ஆகணும். சுவாமி அத்தியனம் பண்ணலாம், தெரிஞ்சுக்கோ, அதை பற்றி அது என்னன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து சரி, வேதம் கற்றுக்கலைன்னா என்ன? யோனதீத்யத்விஜோ வேதம் அந்யத்ர குருதே ஸ்ரமம் சஜீவன்னேவ சூத்ரத்வம் ஆசுகச்சதி சான்வயா. இது மனுஸ்மிருதியில் மனு சொல்கிறார்.
எவன் ஒருத்தன் எந்த துஜனா பிராமணன் இருபிறப்பாளன்னு பேர். ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் துஜ உச்சதேன்னு சொல்லிட்டு சம்ஸ்காரத்தினாலே, சம்ஸ்காரம்னா உபநயன சம்ஸ்காரம் மேலே வேதாத்தியனம், இதனால தான் நாம துஜன்னு பேர், இருபிறப்பாளன்னு பேர் நமக்கு. அவன் துஜன் குருதே ஸ்ரமம், வேதத்தை விட்டுட்டு வேதாத்தியனத்தை விட்டுட்டு வேறத்தெல்லாம் கற்றுக்கிறேன், நான் ஏஐ கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன், இதை விட்டுட்டு ஏஐ கற்றுக்கூடாதுன்னு சொல்லுறேன். வேதாத்தியனத்தையோ சாஸ்திர பாடங்களையோ விட்டுட்டு வேற எதில் நான் போய் பிரவர்த்திக்கிறேன்னு சொல்லி பிரவர்த்திச்சானோ அவன் ஜீவன்னேவ சூத்ரத்வம், அவனுக்கு பிராமணத்துவம் போயிடுத்து. அவனுக்கு ஆசுகச்சதி சான்வயா, அவனுடைய வம்சமே வேற இடத்துக்கு போயிடுறது, பிராமணத்துவம் போயிடுறது அவனுக்குன்னு மனுஸ்மிருதியில் சொல்கிறார். அப்புறம் 8 வயசுல பூணல் போடணும். கர்ப்பாஷ்டமம் 7 வயசுலையும் போடலாம், 8 வயசுலையும் போடலாம். 8 வருஷம் பிராமணம் உபநீயேத் கர்ப்பாஷ்டமேவா, 11 வருஷம் ராஜன்யாம், 12 வருஷம் வைஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பாரஸ்கர கிருஹ்ய சூத்திரம். பாரஸ்கரங்கிறது ஒரு தேச விசேஷமானது, அதில் சொல்லிருக்குது. அதே மாதிரி இல்லை உபநயனமே பண்ணலை, குழந்தை இருக்கான் உபநயனமே பண்ணலை. இப்போது ஒரு வேதவாத்தியார் இருக்கார், அந்த குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு பூணலை நீ போட்டு, வாத்தியாருக்கு ஆன நீ பூணலை போடு, அவனுக்கு வேதாத்தியனத்தை கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி உபநீய குரு சிஷ்யம் வேதமத்தியாபயேத் விதிம், அவனுக்கு உபநயனத்தை இப்போ உபநயனம் தர்ம உபநயனம்லாம் பண்ணுறா இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். தர்மோபநயனம் மாதிரி பண்ணி அவனுக்கு உபநயனத்தை பண்ண வேண்டியது. அப்புறம் அதர்வ சீர்ஷத்தில் ஒரு இடம், ஸ்துதா மயா வரதா வேதமாதா பிரச்சோதயந்தியாம் பாவமானி த்விஜானாம் ஆயுப் பிராணம் பிரஜாம் பசும் கீர்த்திம் திரவிணம் பிரம்ம வர்ச்சசம் மஹ்யம் தத்வா விரஜதே பிரம்மலோகம். எனக்கு வேதமாதா கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுறாளாம், எனக்கு நீ இதெல்லாம் கொடு. என்ன கொடுக்குறான்? ஸ்துதா மயா வரதா வேதமாதா, இந்த வேதம்ன்ற அன்னை இருக்கா இல்லையா, இவள் என்னாலே போற்றப்பட்டாள், அதனால் வேதாத்தியனம் பண்ணி வேதபாராயணம் பண்ணிருக்கேன். பிரச்சோதயந்தியாம் பாவமானி த்விஜானாம், இதை பாராயணம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் அவர் பாவமானி, அவர்களெல்லாம் புனிதமாக்கினாள். அவள் புனிதமாக்கிட்டு இதெல்லாம் கேட்குறா. ஆயுகு பிராணம் பிரஜாம் பசும் கீர்த்தி திரவிணம், திரவிணம்னா செல்வம், திரவிணம் பிரம்ம வர்ச்சஸ், இது ரொம்ப முக்கியமானது. பிரம்ம வர்ச்சஸ் ஏதோ எல்லாமே இருந்துட்டு இருக்கலாம், ஆனால் கடைசியில் நமக்கு தேவையானது பிரம்ம வர்ச்சஸ். இது மக்கியம் தத்வா, இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு என்னை நீ அனுகிரகம் பண்ணுவாயாக அப்படின்னு சொன்னார். இது வேதத்தினுடைய ஒரு 2 வரி பார்த்தோம். அடுத்து ஏகாதசி, ஏன்னா இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கு இல்லையா, இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசிக்கு ரமா ஏகாதசின்னு பேர். அப்போ கூட பெருமாள் எழுந்துக்கலையா, படுத்துட்டு இருப்பேன். அதுக்கு முந்தின ஏகாதசி சொல்லுங்க பாப்போம் கரெக்டாக, கைசிக ஏகாதசி, உத்தான ஏகாதசின்னு பேர். அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக நடக்கும், திருக்குறுங்குடியில் ரொம்ப நன்னா நடக்கும். அதுக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். அதுக்கப்புறம் ரமா ஏகாதசி, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி. இப்போது இன்றைக்கி ஒரு ஏகாதசி ஆச்சு, இதுக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். இதுக்கு தனி ஒரு ஏகாதசிக்கும் ஒரு மகாத்மியம் இருக்குது. அந்த மகாத்மியத்துள்ள அடியன் போல் ஏகாதசினா என்னன்னு ஒரு வார்த்தை பார்த்துருவோம். ஏகாதசியில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. விரதானி விஷ்ணு பக்தானாம் நித்யானீமானி சம்ஜகுஹு ஏகாதஷ்யோகிலா சுத்தா துவாதசி வாமனஸ்ய ஸ்ரீராமதேவ சஜ்ஜன்ம நவமி திவ்ய சித்திதா கிருஷ்ண ஜன்மாஷ்டமி சாத நிருசிம்மஸ்ய சதுர்தசி. இதெல்லாம் ஏகாதசிக்கு சமானம். ஏகாதசினா நமக்கு தெரிஞ்சது இந்த 24 ஏகாதசி. இதை தவிரவும் உத்தமமான ஏகாதசிக்கு சமமான இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் விரதம் இருக்க வேண்டியது. விரதானி விஷ்ணு பக்தானாம், விஷ்ணு பக்தர்களுக்கு, விஷ்ணுவை பூஜிப்பவர்களுக்கு இதெல்லாம் விரத தினங்கள் அப்படின்னா. நித்யானி இமானி சங்கம், இதெல்லாம் நித்தியங்கள், எல்லாம் நடுவில் திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்கிறாராம். ஏகாதஷ்யோகிலாக 24 எல்லா ஏகாதசியும் விரத தினங்கள். சுத்தாகா சுத்தமானவைகள் இவள். துவாதசி வாமனஸ்ய, வாமன துவாதசி, வாமன ஜெயந்தி இருக்கு இல்லையா, அதுவும் ஏகாதசிக்கு சமானம். நம்ம பிரிவா சொல்லுவா 24 ஏகாதசி கொண்டது ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, நிருசிம்ம ஜெயந்தின்னுவா. அதில் வாமன ஜெயந்தி அதில் அடக்கம் போல் இருக்குது. இதுவரை நம்ம வாமன ஜெயந்தி இருந்ததாக தெரியல, நம்ம அனுஷ்டானத்தில் இல்லை. ஆனால் இங்கே இதில் இந்த ஸ்லோகத்து மூலமாக நமக்கு தெரியுது வாமன ஜெயந்தியும் நமக்கு ஏகாதசி கணக்கு தான். துவாதசியில் வரதான் அது. அடுத்து ஸ்ரீராமதேவ சஜ்ஜன்ம நவமி திவ்ய சித்திதா, அதுவும் நமக்கு ஏகாதசி கணக்கு. கிருஷ்ண ஜன்மாஷ்டமி சாத நிருசிம்மஸ்ய சதுர்தசி, நிருசிம்மனுடைய சதுர்தசியம், கிருஷ்ணனுடைய அஷ்டமியம், ராமனுடைய நவமியம், ஏகாதசி எல்லா ஏகாதசி, அதே மாதிரி ஒரு துவாதசி. இதுவரையிலும் வாமன ஜெயந்திலையும் இதெல்லாம் ஏகாதசி விரத தினங்கள்.
உபவாச தினே தியாஜ்யா என்ன பண்ணணும்? ஏகாதசி என்ன சுவாமி பண்ணணும்? கார்த்தால பூரி இட்லி, மத்தியானம் அருமையாக தளன்னு இது மோர் குழம்பு சாதம் நல்ல குழம்பு போட்டு பிரமாதமாக ஒரு ஏதோ சாப்பிட்றோம். சாயங்காலம் இன்றைக்கி ஏகாதசி அதனால் டிஃபன் பண்ணேன்னு சாயங்காலம் ஒரு பூரி செட்டு. ராத்திரி ரொம்ப பிரமாதமான டிஷ் எதனா ஒன்று. இது ஏகாதசி இல்லை. உபவாச தினே தியாஜ்யா. உபவாசனத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல திவா நித்ரா பிரயத்னதா, தூக்கம் தள்ளும். என்ன சொல்கிறா அது அதாவது தூக்கம் எல்லாருக்குமே ஒன்று வர்றதுக்கு ஒரு வச்சனம் உண்டு இல்லை, மறந்து போச்சு, டக்குன்னு வரமாட்டேங்கிறது. பகலில் தூங்கவே கூடாது. அதை முடிஞ்ச வரையில் நீங்கள் அதான் வரும். அன்றைக்கி தான் நித்ராதேவி ரொம்ப ஆலிங்கனம் பண்ணுவா. மகாலட்சுமியுடைய அன்றைக்கி தான் வரும்போது பசி நிறைய எடுக்கும், அன்றைக்கி தான் தாகம் நிறைய எடுக்கும். மற்ற நாள்லாம் ஒன்றுமே இல்லை. மற்ற நாள்லாம் பார்த்தேன்னா சின்ன சின்ன 4 லிட்டர் குக்கரை வச்சு தலையை பண்ணிட்டு போரும் போராதமாக பண்ணிவிடுவா. அன்றைக்கி இது மறந்தே போயிட்டு 12 லிட்டர் குக்கர் வச்சுட்டு இதை சாப்பிட்டுருவோம் 2 தடவை வந்துடுவா. அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகக்கூடாது. அதனால் சொல்கிறார், அதனால் ஜாகிரதையாக இருங்கன்றது தான் இதுக்கெல்லாம். இதெல்லாம் பிரமாணங்கள்லாம் எதுக்குன்னா ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு தான். உபவாச தினே தியாஜ்யா திவா நித்ரா பிரயத்னதா ஏகாதஷ்யாம் யோ புங்க்தே நரோண்ணம் சதுபாதகி. எவன் ஒருத்தன் அன்னத்தை அன்று சாப்பிடுகிறானோ அவன் பாதகத்தில் போய் விடுறான்னா பாவத்தில் போய் விடுறான். எந்த மாதிரி பாவம், எந்த மாதிரி எதில் போய் விடுறான் அப்படின்னா, விண்மூத்திர பூயவாகின்யாம் பதத்தியேவன சம்சயா. சாக்கடையில் போய் விடுறான். அன்னத்தை சாப்பிடும். அன்னம்ன்றது சாதம். அது எந்த ரூபமாகவும் இருக்கலாம். சில பேர்லாம் வறுத்துட்டுலாம் சாப்பிட்றான், அது பிரமாணம் இல்லை. அப்புறம் அனுஷ்டானம்னா அதை பற்றி கேட்கவே முடியாது. அடுத்தது அது நமக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அன்னம் சாப்பிடக்கூடாது. நிர்ஜல ஏகாசின்னே போட்டிருக்கோம். அன்றைக்கி நிர்ஜலம் இருக்கணும். மற்ற ஏகாதசியில் முடியாட்டா கூட அன்றைக்கி இருந்தாகணும் நிர்ஜல ஏகாதசின்ட்டுன்னு. ஆனால் ஏகாதசிக்கு சொல்லிருக்கு நிர்ஜலம் தான் சொல்லிருக்கு. பெருமாள் தீர்த்தம் கூட அன்றைக்கி 3 தடவை வாங்கிக்க மாட்டா, 1 தடவை தான் வாங்கிப்பா. 3 தடவை வாங்கிக்க மாட்டா. அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை இருக்கிறவாள்லாம் இருக்கா. நிர்ஜலமாக இருக்கலாம். இல்லைன்னா பழம் சாப்பிடலாம், பாலும் சாப்பிடலான்னு வேதத்திலே சொல்லிருக்குதான். பாலும் சாப்பிடலாம், கூட பழம் சாப்பிடலாம். இல்லைன்னா பெரியவா அனுஷ்டானத்தில் பயத்தங்கஞ்சி சாப்பிடலான் இருக்கு. அதுவும் இல்லைன்னா மாவு பதார்த்தங்கள் சாப்பிடுங்க. முழு இதை தான் நம்ம உடைச்சி சொஜ்ஜின்னு சாப்பிட்றோம். வேற ஒன்றும் இல்லை. சொஜ்ஜி அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொஜ்ஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை. பின்னம் 24 ஒரு அரிசியை 24 பின்னமாக்கினா என்னவா இருக்கும்? அது மாவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை 4 பின்னம் 5 பின்னம் ஆக்கிட்டு நம்ம வந்து உப்புமா பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அதையே சொஜ்ஜியாக பண்ணி குழம்பு சாத்து எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அன்றைக்கி சாத்து கூட பண்ண மாட்டான். அன்றைக்கி லகுவாக தான் பண்ணுவா. ஏகாதஷ்யாம் யோ புங்க்தே நரோண்ணம் நது பாதகி சதுபாதகி விண்மூத்திர பூயவாகின்யாம் பதத்தியேவன சம்சயா. ட்ரைனேஜில் போய் விழுந்துருவார். அதில் என்ன இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏகாதசீனாம் சர்வேஷாம் கர்த்தவியம் விரதமாதராத். ஒரு ஏகாதசிலையும் விரதத்தை கட்டாயம் இருக்க வேண்டும். விஷ்ணு கதா என்ன பண்ணணும்? சுவாமி ஏகாதசி சாப்பிட்டுட்டேன், டிவியில் அருமையான ப்ரோக்ராம், அங்கே ஒருத்தர் வந்திருக்கா, டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன், இன்றைக்கி IPL மேட்ச்சு, உட்காண்டா பொழுது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏகாதசிமா 2 பஜ்ஜி போட்டு வை. அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன பண்ணணும் ஏகாதசியில்? என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நாள் முழுக்க பண்ண சொல்கிறது. விஷ்ணு கதாயா ஸ்ரவணம், விஷ்ணுடைய கதையை கேட்க வேண்டும். வாச்சனம், அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுறேன். வாச்சனம் சுவாமிகள்லாம் உபன்யாசம் பண்ணா இந்த மாதிரி சொல்லணும். விஷ்ணுடைய பெருமையை சொல்ல வேண்டும். வாச்சனம், குணகீர்த்தனம், அவருடைய குணத்தை பாடுனா ஸ்தோத்திர பாடங்களை சொல்கிறது, வேத பாராயணம் பண்ணுறது. மகா பூஜா, அவரை பூஜனை செய்வது, திருமஞ்சனம், போக்குவரத்து எல்லாத்தையும் பண்ணுறது. மந்திர ஜபஹா, வேதம் பாராயணம் பண்ண இல்லையா, இல்லை மந்திர ஜபங்கள், அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னு மந்திர ஜபங்கள் பண்ணுறது. அப்புறம் ஸ்தோத்திர பாடா பிரதட்சிணா, ஸ்தோத்திர பாடம் சொல்கிறது, பிரதட்சிணம் பண்ணுறது. சாஷ்டாங்க பிரணத்திச்ச, அதே மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறது. எத்தனை முடியுமோ காலக்ஷேபத்தும் பொழுது தனியன் வரும். தனியனில் 32 தனியன் இருக்கும். ஒரு தனியனுக்கு ஒரு தடவை விழுந்து சேவிக்கணும். ஒரு தடவையும் எல்லாம் சாஷ்டாங்க பிரணதிச்சேதி நியமா உத்தமா மதாக. இதெல்லாம் உத்தமம். எதெல்லாம் உத்தமம்? கதாயா ஸ்ரவணம், வாச்சனம், வாச்சனம்னா சொல்றது, பெருமாளை பற்றி சொல்றது. குணகீர்த்தனம், மகா பூஜா, மந்திர ஜபஹா, ஸ்தோத்திர பாடா, பிரதட்சிணா, சாஷ்டாங்க பிரணதி, அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். சும்மா அப்படி ஒரு சொல்லி அடிப்பா, அதெல்லாம் அடிக்கூடாது. பஞ்சாங்க நமஸ்காரம் ஸ்திரீகளுக்கு, அஷ்டாங்க நமஸ்காரம், தண்டவத் பிரணாமம் பண்ணணும். ஒரு தடி எப்படி தப்புன்னு விழுமோ அந்த மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்.
இதுதான் அஷ்டாங்க நமஸ்காரம்னா உடம்புல இருக்கக்கூடிய 8 பாகங்கள், தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரலும் இருக்கக்கூடிய திருமார்பு, வயிறு, மார்பு, வயிறு, தொடை, ஜங்கா எல்லாம் வந்து தரையில படணும். மூவாகட்டில ஆரம்பிச்சு 8 பாகங்கள் தரையில படணும். அதுதான் அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர் இருக்கு. ஸ்திரீகளுக்கு மார்பு, வயிறு, தொடை கிடையாது, மற்ற பாகங்கள் படணும். அதனால 5 பஞ்சாங்க நமஸ்காரம் அவளுக்கு. இப்படியாக ஏதேஷு ஏகதமஹா, இது மொத்தம் பண்ண முடியாட்டா கூட எதனா ஒன்று எடுத்துட்டு பக்தியா தாரணியோ விசேஷதா, இது அட்லீஸ்ட் ஒன்னையானா பண்ணுங்கோ அப்படின்னார். அடுத்தது இது வந்து ஏகாதசியை பற்றி. ஏகாதசியிலே இப்போ பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. வேதத்திலேயே என்ன சொல்லிருக்குன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, மகா ஏகாதசி அன்னைக்கு வேத பாராயணம் பண்ணி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதில் தான் அத்தியனோத்சவம் ஆரம்பித்து பண்ணுறது. வைகுண்ட ஏகாதசிலையும் ஆரம்பித்து பண்ணுறது ஒரு விசேஷமாகவும் அது இருக்குது. திருமங்கை ஆழ்வார் காலத்தில் இல்லை, ஆகமங்கள்லேயே அத்தியனோத்சவம் சொல்லி வச்சிருக்கு. பிற்காலத்தில் ஆழ்வாருடைய பெருமை, வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சொல்லிட்டு வேதத்தையே தமிழ் பண்ணத்தினால அதுவும் சாமியம், வேதத்துக்கு சாமியம்ன்றதுனால அதையும் பாராயணம் பண்ணுறா. இப்போ வேத பாராயணம் எங்கே ஸ்ரோத்ரிய கிராமங்கள், சுவாமி சாட்சா மாதிரி ஸ்ரோத்ரிய கிராமங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வேத பாராயணம் நடக்கிறது, கூட பிரபந்த பாராயணம் நடக்கிறது. ஸ்ரோத்ரியா இல்லாத இடத்துல, ஸ்ரோத்ரியாலாம் யாரு? வேதாத்தியனம் பண்ணி அதனுடைய இதை பின்பற்றுவா. அந்த ஸ்ரோத்ரியால் இல்லைன்னா பிரபந்த பாராயணம் நடக்கிறது, அதுக்கு சமமான பிரபந்த பாராயணம் நடக்கிறது. இப்படிதாக இதுதான் அத்தியன உற்சவம். ராப்பத்து பகல் 10, ராப்பத்து போய் ராப்பத்து ஆரம்பித்து அது பகல் 10ஆகவும் மாறியது. ராப்பத்து தான் நடந்திருந்தது திருமங்கை ஆழ்வார் காலத்தில், ராப்பத்து நடந்திருந்தது. அப்புறம் பகல் 10ஆக மாறியது. ராந்தமுனிகள் காலத்தில் பகல் 10ஆகவும் மாறி 22 நாள் ஆச்சு. அப்புறம் வந்து மேலே இயற்பா சாத்து மர 21 நாள் ஆச்சு. அப்புறம் 22 நாள், பிற்காலத்தில் 22 நாள் ஆச்சு. அது இப்படியாக இருக்கு. வேதங்கள் 4, ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வேதா. இதில் ரிக்வேதத்தை 2ஆக பிரிக்கலாம். கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். அதனுடைய கதைக்குள்ளெல்லாம் நான் போல, அது எப்படி வந்தது போச்சு வந்ததெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நமக்கு காரியம் வந்து அச்சித்திரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போது நித்தியம் எல்லாரும், அதாவதுனா பிராமணனுக்கு 7 வயசில் கர்ப்பாஷ்டமம் இல்லைனா பிறந்ததுலேருந்து 8வது வயசுக்குள்ளே பூணல் போட்டாகணும். இந்த வேதத்துக்கு அருகதை 3 பேரும் உண்டு. பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள். 3 சூத்ராளுக்கு கிடையாது. சூத்ராளுக்கு யஜ்ஞோபீதம் கிடையாது, வேதாத்தியனம் கிடையாது, வேத அத்தியாபனமும் கிடையாது அவளுக்கு, சாஸ்திராத்தியாபனமும் கிடையாது அவளுக்கு. ஆனால் பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் இவா 3 பேருக்கும் பூணல் உண்டு, வேதாத்தியனம் உண்டு. ஆனால் அத்தியாபனம் பிராமணாளுக்கு மட்டும்தான். அத்தியாபனம் கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த யோக்கியதை வந்து பிராமணாளுக்கு மட்டும்தான் உண்டு. இப்படியாக வேதம், அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி நித்தியம் வந்து பிரம்ம யஜ்யம் மூலமாக, பிரம்ம யஜ்யம் பெருமாளை யஜ்யம், அந்த வேதம் சொல்கிறதே யஜ்யம். இப்போ நாளைக்கு வந்து இது அஸ்வமேதம் சொல்லணும்னு சொல்கிறது. அஸ்வமேதம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, அஸ்வமேத யாகத்தை நீங்கள் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ணவே முடியாது. வாஜபேயம் பண்ண முடியுமா? போன்ற எதுவுமே பண்ண முடியாது. பெருமாள் நிறைய பண்ணாராமே. ராமன் நிறைய யாகங்கள் பண்ணதாக வால்மீகி மகரிஷி சொல்கிறார். சதசா நிறைய பண்ணார். அதெல்லாம் நம்ம ஒன்று கூட பண்ண முடியாது இன்னைக்கு. ஆனால் இந்த மந்திரங்களை சொன்னாலே, மந்திரத்தை சொல்லுவதனாலேயே நமக்கு அந்த பலன் கிட்டும். அதுதானே இதனுடைய தாற்பயமே, அதுதானே அஸ்வமேதத்தில் வர்ற பலனே அதுதானே. அவன் சுனசேபனா, அவன் பேர் என்ன, அவன் வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சான், அஸ்வமேதத்தை ஜபிச்சான், அவனுக்கு ஸ்ரேயஸ் கிடச்சிது. எப்படியாக அந்த கதை நான் அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப டீப்பாக போனேன். எங்கள்கிட்ட என்ன சமயம் ஓடின்னு இருக்குது, கடிகாரம் வேகமாக ஓடின்னு இருக்குது. இப்போ தான் எப்போ அது வேகமாக போகணுமோ அப்போ போகாது, எப்போ வேகமாக போக வேணுமோ அப்போ தான் வேகமாக போகும் அது. இப்போது யஜுர்வேதத்தில் சம்ஹிதா பாட்டம், எல்லாத்துக்குமே சம்ஹிதா, பதப்பாட்டம், அப்படியே அஷ்டவிதம், கணபாட்டம் தான் கடைசி. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறா, சம்ஹிதை, பதப்பாட்டம், கிரமபாட்டம், இது 3 சேவிச்சுடுறா. கணபாட்டம் ரொம்ப கணபாட்டிகள், சலக்ஷண கணபாட்டிகள், இதிலே 2 விதம் உண்டு. கணபாட்டிகள், சலக்ஷண கணபாட்டிகள். அதோட லட்சணத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு பரீட்சை, அது வாசிக்கணும். சுவாமி இவர் இந்த பழுவேறு சுவாமி, இவர் அவர் சடோவாச்சார் சுவாமி, அவர் பேரையே சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய மகானவர். அடியன் அவர் ஸ்ரீகாரிய சுவாமியாக எழுதியிருந்தார். மதுராந்தகம் பாடசாலை அவர் அத்தியாபகராக இருந்தபோது, வேதாத்தியாபகராகவும் நியாய அத்தியாபகராகவும் இருந்தபோது அடியவங்கள்லாம் வாசிச்சது அந்த சம்பந்தம். அந்த சுவாமி சலக்ஷண கணபாட்டிகள்,
இது மாதிரி நிறைய பேர் இருக்கா. செலக்ஷன கணபாட்டிகள் நம்மளாலே நிறைய பேர் இருக்கா. கணபாட்டி வேற, செலக்ஷன கணபாட்டி வேற, அதில் வித்தியாசம் இருக்குது. லக்ஷணங்கள் வாசிக்கணும். இப்போது கிரமாந்தம் தான் நிறுத்திக்கிறான். எதுக்கு கணம் நாம் எதுக்கு சேவிக்கணும்? கணம் எங்கேயுமே பாராயணம் பண்ண போகிறது இல்லையே அப்படின்ட்டுன்னு. இப்போ கிரமவர்களும் பண்ணுறதில்ல, சமீதையாவது பண்ணுவோம். ஏன்னா குழந்தைய நான் சின்ன வயசில் விட்டுட்டேன், நான் இனிமேலாவது ஆரம்பித்து பண்ணுறேன்னு பண்ணுறவா இப்போ நிறைய அதிகமாயிட்டான். இப்படியாக இதில் வந்து வேதத்தில் சம்ஹிதா பாட்டம் ஷாக்க, சம்ஹிதை ஷாக்கன்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நான் பதம்லாம் அதுக்கு கிரமம் அப்படி தான் போகுமே தவிர அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வம் 4க்குமே உண்டு. அதர்வேதத்தில் நமக்கு என்ன ஷாக்கையோ, அபிவாதையை சொல்கிறோம் இல்லையா, அபிவாதையில் யஜுஷாக்காத்யாயி, சாமவேதிகள் இருக்குங்களா? சாமவேதிகளும் இருக்கா, சாமவேதிகள் நிறைய இருக்கா. ரிக்வேதம் குறவாக இருக்கா, அதர்வேதம் 2 பேர் தான் இருக்கா. நம்மளுடைய இதில் வைஷ்ணவாவில் கம்மியாக இருக்கா. அதே மாதிரி ஷாக்கைகளும் நம்மளதில் கம்மி தான். ஆனால் யஜுர்வேதிகள் தான் ஜாஸ்தி. அதுவும் கிருஷ்ண யஜுர்வேதி தான் ஜாஸ்தி. ஏதோ சுக்ல யஜுர்வேதிகள் ஏதோ எங்கேயோ 1-2 தான் இருக்கா, நிறைய பேர் இல்லை. சாமவேதிகள் கொஞ்சம் ஒரு சங்கியம் இருக்குது. நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவாலேயே சாமவேதி சங்கியும் இருக்குது. இப்படியா அப்படியே ஆக இவாள்லாம் அந்தந்த சம்ஹிதையை அத்தியனம் பண்ண வேண்டியது. அதாவது ரெண்டாவது, இப்போது வேறு சம்ஹிதையை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போது அடியன் வந்து யஜுஷாக்காத்தியாயி. இப்போ நாம் எல்லாருமே யஜுஷாக்காத்தியாயி. நான் ஒரு ஊரில் இருக்கேன், அந்த ஊரில் இருக்கிற சாமவேதாத்தியாயி, சாமவேத பாடகர் அவர். அவர்கிட்ட போய் நான் சாமவேதம் கற்றுக்கலாம்னா நன்னா கற்றுக்கலாம். ஆனால் முதல்ல யஜுர்வேதத்தை கற்றுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? திவேதி, திரிவேதி, சதுர்வேதின்றா இல்லையா இருக்கா, பேரெல்லாம் இப்போ வச்சுட்டு இருக்கா. யாரோ முன்னாள் வாஜபேயின்னு வச்சுட்டு இருப்பார். இவர் வாஜபேயி பண்ணிருக்க மாட்டார், முன்னோர்கள் வாஜபேயாக பண்ணியிருப்பார். ஸ்ரோத்ரியான்றவா, அது ஸ்ரௌத்திகள்ன்றவா இவா பண்ணியிருக்கிறவா. ஸ்ரௌத்திகள்னா இப்போ அவள்லாம் பண்ணி வைக்கிறவா, பண்ணிட்டு இருக்கவா, இஷ்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறவா ஸ்ரௌத்திகள், ஆதானம் எடுத்துண்டவா. திவேதி, சதுர்வேதி, திரிவேதிங்கிறவாள்ல முன்னோர்கள் தான். எனக்கு கூட ஒரு நண்பர் இருந்தார், திவேதின்னு பேர். நான் கேட்டேன், உங்களுடைய அப்பாவா தாத்தாவா யாருன்னு? இல்லை, எங்கள் தாத்தா வந்து காஷி மகாராஜாவுடைய சபையில் பண்டிதராக இருந்தார், அவருடைய அப்பா திவேதி அப்படின்னார். தாத்தா இவருடைய கொள்ளு தாத்தா. இப்படியாக இருக்கு. திவேதி 2 வேதம் கற்றுக்கலாம், 3 வேதம் கற்றுக்கலாம், 4மே கற்றுக்கலாம். பரத்வாஜ மகரிஷி எவ்வளோ பிரயத்தனம் பண்ணார், எல்லாத்தையும் வேதத்தையும் கற்றுக்கணும், சாக்கைகளோட கற்றுக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் கடைசியில் அவர் முடிஞ்சுதா முடியலையான்றது அவருடைய கதையில் பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய சாக்கை என்னவோ அந்த சாக்கையை நாம் வந்து அத்தியனம் பண்ணணும். இதில் சம்ஹிதா பாடம், ஷாக்க பாடம். இந்த ஷாக்கையில் வந்து அஷ்டகம், 3 அஷ்டகம் உண்டு, 25 பிரஷ்னங்கள். அது அதற்கப்புறம் அருணம், காட்டகம். அருணம் 10 பிரஷ்னம், காட்டகம் 3 பிரஷ்னம், மொத்தம் 82 பிரஷ்னம். இதில் 3வது அஷ்டகத்தில் 7வது பிரஷ்னத்தில் அச்சித்ரம் என்ற இந்த பாகம் அதில் இருக்குது. இந்த அச்சித்ரம்னா சுவாமி சாச்சாரத்தில் ஓட்டை, ஒடிந்தது. சித்திரம்னா இப்போ நூல் இருக்குது, நூலை சித்திரம் ஆகிடுது அப்படின்னா செதைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போது மற்ற பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாகம் சம்ஹிதா பாகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள்லாம் வரும். அந்த மந்திர பாகங்கள் இதில் இல்லை. இதில் பிராயஷ்சித்த பாகம் தான் நிறைய அதிகம். இதில் அச்சித்ர பாகத்தில் சித்திரம் அப்படின்னா குறவுன்னு அர்த்தம். குற்றம், குறவு, பழி, அது மாதிரி நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே போகலாம். விளைந்தது. அச்சித்ரம் ஆ அப்படின்றது முன்னாடி சேர்ந்துருக்கு, அப்படியே நிறுத்தக்கூடாது. சத்தியம், அசத்தியம், தர்மம், அதர்மம் அப்படின்ற மாதிரி சித்ரம், அச்சித்ரம், குறையொன்றும் இல்லாதுன்னு அர்த்தம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தனவன். அந்த மாதிரி இந்த அச்சித்ரம்னா குறைவில்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தத்தை இதில் சொல்கிறோம். அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாராயணான்னு கூப்பிட்டா குழந்தைய தான் கூப்பிட்டான் அஜாமிடன், பெருமாள் ஓடி வரல. ஆதி மூலமேன்னு கூப்பிட்டான் கஜேந்திரன். மொத்தம் வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் சடங்கங்கள்லாம் வாசிச்சுட்டு எல்லாம் முன்னாடி ஆதி மூலமேன்னு தெரிஞ்சுட்டா கத்தினான். அவன் பாட்டு கத்தினான், மூலையேத்துக்கின்னேன்னு சொல்லி அவன் கத்தினான். அவன் அதுக்கே அந்த சப்தத்துக்கே இது உண்டு, சக்தி உண்டு. பெருமாள் ஓடி வந்தார். நாகம் நாகம் நச்சாகம் சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆதி மூலமேன்னு கூட்டுது சுவாமி, நானும் ஆதி மூலம்தான் அப்படின்னு சொல்லி யாரும் வரலையா, யாருமே வரல. நாகம் நாகம் நச்சாகம், நாங்களாம் இல்லைன்னு ஒதுங்கி போயிட்டா. எல்லாரும் தேவர்கள்லாம் ஒதுங்கி போயிட்டா. சங்கரனும் ஒதுங்கி போயிட்டார். பிரம்மாவும் நான் இல்லைன்னார். அப்போதான் பெருமாள் அதுக்குள்ளே கிளம்பி ஓடி, இவாள்லாம் முடிவு பண்ணுறதுக்குள்ளே பெருமாள் கிளம்பி வந்துட்டார். அந்த மாதிரி வரும்பொழுது சித்ரம், அச்சித்ரம், குறைவில்லாதது, நமக்கு ஏற்படக்கூடிய குறைகளை நிறைவாக்குவது அச்சித்ரம். இதனுடைய விசேஷம் அதுதான்.
ஏகாதசியில் எம்பெருமானை நாம் போற்ற வேண்டும், பெருமாளை சரணாகதி அடைய வேண்டும். இப்போ திருப்பாவே என்ன சொல்கிறோம்? சரணாகதி தான். பெருமாளை சரணாகதி பண்ணி பெருமாளை ஆராதனம் பண்ணுறோம் 30 பாசுரத்தினால. அச்சித்திரமும் அதே தான். பெருமாளை சரணாகதி பண்ணி மற்ற வேத பாகத்தெல்லாம் நான் பண்ணக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் நீ போக்க வேண்டியது, அதில் விடுபட்டதெல்லாம் தூக்கி இதில் போட்டு வச்சிருக்காளாம். அங்கங்கெல்லாம் விடுபட்டதை எல்லாத்தையும் தூக்கி அச்சித்திரத்தில் போட்டு வச்சிருக்கா. அப்போ வரும்பொழுது சித்ரம் அச்சித்ரம், குறைவற்றது. இது வந்து சந்தியெல்லாம் இருக்குது, சமாசமும் இருக்குது. ந சித்ரம் அச்சித்ரம், ந சத்தியம் அசத்தியம், ந தர்மஹா அதர்மஹா. இந்த மாதிரி ந சித்ரம் அச்சித்ரம், அச்சித்ரம் அச்சித்ரம், சந்தி அந்த இடத்துல. இப்படியாக அச்சித்ரம். சரி, அச்சித்திரத்துக்குள்ளே நேராக போவோம். நிறைய எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள் தான். அச்சித்திரத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே. அச்சித்திரத்தில் முன்னாடி 10 அணுவாக்கத்துலேருந்து எதுவுமே தொடலை அடியன். 11 அணுவாக்கத்துலேயும் எதுவும் தொடலை. ஏன்னா அது ரொம்ப பெருசனாக எடுக்கல, அங்கங்கே எடுத்திருக்கேன். இது எல்லாமே சாயணாச்சாருடைய பாஷ்யத்துலேருந்து எடுத்துருக்குது எல்லாமே. அடியன் இது அத்தியனம் பண்ணலை, அதனால் வாக்கியங்களாக வாசிச்சு வர்றேன் எல்லாத்தையும். 10வது அணுவாக்கத்தில் சௌமிக பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் இருக்குது. 11 தர்ஷபூர்ணமாச மந்திரங்கள், அதோட பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் அதில் இருக்குது. 12 அக்னிஷ்டோமம் முதலிய யாகத்தில் எஜமானர்களுடைய மந்திரங்கள், தேவர்களின் கோபத்திற்கான செயலை நாம் செய்தோம், எங்களை நீ பொறுத்துக்கொள்ள என்று பிரார்த்தனைகள் நிறைய இருக்குது. நம்மளாம் நிறைய யாகங்கள்லாம் பண்ணும்பொழுது இப்போ நம்மளே சொல்கிறோம் காயேன ஒரு ஸ்லோகம் சொன்னாலே காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மாவா பிரகிருதே ஸ்வபாவான்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயஷ்சித்தம் சொல்கிறோம் இல்லையா? வேதத்துக்கு பிராயஷ்சித்தம் என்ன? ஏன்னா வேதம்ன்றது அக்னிமுகமாக பண்ணக்கூடியது. நம்ம வந்து யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறோம், தேவர்களை குறித்து பண்ணுறோம். அதை ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் சொல்லிட்டு ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதை ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணவும் கூடாது. தேயம்ன்று கொடுக்கறது, நம்ம இங்கே பண்ணுறது அதை எடுத்துக்கலாம். அப்படி ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம், அஸ்ரத்தையா அதேயம். ஸ்ரத்தை இல்லைன்னா அப்படின்னா கொடுக்கக்கூடாது, ஸ்ரத்தையோடு தான் கொடுக்கணும். வேதமனோச்சாச்சாரியோ அந்தே வாசன மனுஷாஸ்தின்னு சொல்லிட்டு உபனிஷத்தில் வருது. அது அதில் வந்து ஒரு வேத வித்வான ஆற்றுக்கு வர வச்சு நம்மளுடைய சந்தேகத்தெல்லாம் கேட்க வேண்டியதுன்றதெல்லாம் அதில் இருக்குது. இப்போது இதில் இங்கு வருவோம். எத் தேவா தேவஹேடம் ஹேடனம் தேவாசஸ்ச கிருமா வயம் தேவா ஜீவனகாம்யயத் வாசா அனிருத முதீரிதம். இப்போ வந்து சொல்கிறாரா இந்த பிரார்த்தனை. இது எல்லாமே மந்திரத்தில் என்ன அர்த்தம்னா, நான் நிறைய பொய் சொல்கிறேன். நான்னா நம்ம யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாருமே சத்தியசந்தன் கிடையாது, யாருமே ஹரிச்சந்திரன் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் எதுக்கோசரமே வேஷபூஷத்தை போன்றிருக்கேன்னா பௌகிருத வேஷா உதர நிமித்தம் பௌகிருத வேஷான்ற மாதிரி நாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதனால் தேவனே நாங்கள்லாம் நிறைய பொய் சொல்லிருக்கோம். அதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னா, நீ என்னை தண்டிச்சிடாத. என்னை மட்டும் இல்லை, அதாவது மாதா பிதா பண்ணது மக்களுக்குன்னு சொல்லுவா இல்லையா? இப்போ நான் பண்ணுற தவறுகள்லாம் என்னோட போகாது, ஏன்னா இதை அனுபவிக்கிறதுக்கு என்னுடைய ஆயுஷ்காலம் இல்லை. அப்போ பெருமாள் என்ன பண்ணுவானா அந்த பாபத்தை அப்படியே மக்கள்கிட்ட சேர்த்து விட்டுருவானா. அது பிராயஷ்சித்தம், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாராம். எப்படி நம்மளுடைய சொத்துவானது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு தாசில்தார் கொடுக்குற சர்டிஃபிகேட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுமோ, அது மாதிரி வேதமாதா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாலாம், இவருடைய பிள்ளை இவருன்ட்டுன்னு. அதனால் இவர் பண்ண பாவங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லி என்னை வந்து மன்னிச்சிடு, என்னை மட்டும் இல்லை என் புத்திரன் பௌத்திரர்கள் எல்லாமும் நீ மன்னிச்சிடு, இந்த பாவம் யாரையும் போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை. அப்புறம் எத்வாயா என் மனசா பாஹுபியாம் ஊருபியாம் அஷ்டீவத்பியாம் சிஷ்ணைர் எதன்ருதம் சக்கரவாமயம் அக்னிர்மா தஸ்மாதேன சஹா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் வருது. இதான் எல்லாமே இப்போ எடுக்கிறது எல்லாமே அச்சுத்திரத்திலையும் எடுக்கிறது தான். இதில் சொல்கிறார், என் மனசால, பாஹுபியாம் என்னுடைய கைகள்னால, ஊருபியாம் என்னுடைய தொடைகள்னால, சிஷ்ணைனா அது மூத்திரம் போகிற இடம், அதுக்கு சிஷ்ணம்னு பேர். ஏது அன்றுதம் சக்கரமாவயம், இதனாலெல்லாம் நாங்கள் என்னென்ன தவறுகள் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ இது எல்லாத்தையும் போக்குவாயாக. எனக்கு மட்டும் இல்லை, அதை எடுத்துக்கணும், என்னுடைய சந்ததிக்கும் போக்குவாயாக, என் சந்ததிக்கு வச்சிடாத அதையும் போக்குவாயாக. இதை சேர்த்துன்னு வரணும். அதில் அடுத்தது எத் தஸ்தாபியாம் சக்கர கில்பிஷாணி அக்ஷாணாம் வாக்னு
ஜிக்ரமானஹா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்றதுன்னா, என்னுடைய கைனால எது ஹஸ்தாபியாம் சக்கர கில்பிஷானி, கில்பிஷன்னா பாபங்கள், என் கைனால நான் செய்த பாபங்கள். கைனால நாம் என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்தவா பொருளை எடுத்துருவோம். தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி, இதில் ரெண்டுமே தான் ஆடணும். தெரியாமல் எடுத்து வச்சேன் சுவாமி, அடியன் என்னது மாதிரியே இருந்தது அதனால் எடுத்து வச்சுட்டேன், இல்லை தெரியாமல் நடக்கிறது தான். அதுக்கும் கில்பிஷம், அதுக்கும் பாபம் உண்டு. அதனால இதனாலே எனக்கு அதை க்ஷமிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி க்ஷமா பிரார்த்தனை. நமக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி லோக வேத விருத்தமான, அது நின்று போயிடுது, லோக வேத விருத்தமான வியாபாரங்கள் எல்லாத்தையும் நான் செய்தேன், அது அனைத்தையும் நீ க்ஷமிக்க வேண்டியதுன்னு பிரார்த்தனை. அடுத்தது இதுல எத் அஸ்தாபியாம் சக்கர கில்பிஷானின்ற இடத்துல நம்ம இது பண்றோம் இல்லையா, பிராயஷ்சித்தம். இப்போ சேத்து ஸ்நானம் பண்றோம், கிருச்சனம் பண்ணிக்கிறோம். கிருச்சனம் பண்ணிக்குதுண்டா, கேள்விப்பட்டிருக்கா? சரணாகதிலாம் பண்ணிக்கும் போது கிருச்சனம் பண்ணுவா. அப்படியே கிருச்சனம் உண்டு. சரணாகதிக்கு அப்புறம் நாம் பண்ணுற பாவங்கள்லாம் எப்படி போகும்னா கிருச்சத்து மூலமாக தான் போகும். அபக்ஷ அபோஜ்ய அகமன அஸ்பர்ஷ இது மாதிரி அபான பேய அபோஜ்ய எதை சாப்பிடக்கூடாதோ அதை நான் சாப்பிட்டுட்டேன். அபக்ஷ எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டுட்டேன். அஸ்பர்ஷ எதை தொடக்கூடாதோ அதை தொட்டுட்டேன். எங்கே போகக்கூடாதோ அங்கே நான் போயிட்டேன். எதை நினைக்கக்கூடாதோ அதை நினைச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 4-5 வரும். அதெல்லாம் போக வேண்டியது கிருச்சிரம். அந்த கிருச்சிரம் தான் இந்த வாக்கியத்தில் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது, இப்போ நம்ம கிருச்சிரம் பண்ண முடியாது, கிருச்சிரம் அடிக்கடியும் பண்ண வேண்டாம். இந்த மந்திரங்களை சொன்னாலே போகிறோம், 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கிருச்சிரம் பண்ண மாதிரி ஆகிடும். தேவா ஜீவன காமியாயத்து வாச்சா அமிர்தமூதிதம். இப்போ அடுத்து உத்தியோகம், உதர நிமித்தம் பௌரத வேஷா சொன்னோம் இல்லையா. இப்போ நாம் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறோம், நிறைய பண்ணுறோம். என்னென்ன பண்ணுறோன்றது அந்த பில் வரும்போது தெரியும் நாம் என்ன பண்ணியிருக்கோன்றதெல்லாம். அதுக்கோசரம் என்ன நிமிர்ந்து இது சொல்கிற மாதிரி ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த இவர் கூட, அது பேர் என்ன, லாலநாத் சின்னம் இவர் சொல்கிறார்ல, பேர் என்ன, பர்த்ருஹரி சொல்லுவார், ஒரு சின்ன தம்மா துண்டு புற தூக்கி போட போகிறோம், அதுக்கோசரம் அந்த நாய் என்னென்னலாம் பண்ணுறது, வாழை ஆட்டுறது, பெறல்றது, படுத்துக்கிறது, முகத்தை காட்டுறது, சுற்றி வர்றது, எகிரி நக்கிறது, இதெல்லாம் உத்தியோகத்தில் நாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் பாபங்கள். அதில் நிறைய பாபம் நமக்கு சம்பவிக்கிறது உத்தியோகத்தினால. என்ன உத்தியோகம் விட முடிஞ்சவா விட்டுற வேண்டியது, வேணான்ட்டுன்னு இருக்க வேண்டியவா இந்த அச்சுதத்தை சொல்ல வேண்டியது. அவளெல்லாம் உத்தியோகத்திற்காக பொய் சொல்லுதல், மற்றவர்களை பீடித்தல், அப்படி பண்ணியிருக்கிற என்னையும் என்னுடைய சந்ததியும் நீ காப்பாயாக, பொறுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, யதா பிபேஷ பிதரம் யதா பிபேஷ மாதரம் பிதரம் புத்திர பிரமுதிதோ தயன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது குழந்தையாக நான் இருக்கும் பொழுது சந்தோஷத்தில், ஆனந்தத்தில், அதாவது அம்மா எனக்கு பால் கொடுக்குறா, குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தை என்ன பண்ணும், கடிக்கும், சாப்பிடாது. ஆழ்வாரோட சொல்கிறார் இல்லையா, ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடிக்கொண்டு இருமுலையாய் இருந்திருந்து ஏங்கி ஏங்கி இருந்து நாயே அப்படின்னு சொல்லி ஆழ்வார், பெரிய ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் யசோதரியோட மடியில் படுத்துட்டு இருக்கான், பால் கொடுக்குறார். ஒரு ஸ்தன்யத்தில் ஒரு ஸ்தானத்தில் பாலை சாப்பிட்டுன்னு இருக்கான். ஆனால் சும்மா இல்லை, அடுத்த ஸ்தானத்தை நிமிண்டின்னு இருக்கான் இல்லையா. இது மாதிரி இது ஒரு பாப்பமானது. அது மாதிரி கடிக்கிறா இல்லையா. இப்போ கோதாஸ்தியில் ஜாதாபராதபதி மாம் அனுகம்பியகோதே கோப்த்ரி யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தஷ்டபயோதராபி. இது சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். நம்மளுடைய என்னெல்லாம் பொறுத்துக்கோ, நாங்கள்லாம் அப்படி தப்பு பண்ணுறோம். எங்களுக்கு யார் சுவாமி தேசிகன் தப்பு பண்ணுறாரு, அப்படின்னா நாமெல்லாம் என்ன பண்ணணுன்றது சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பெரிய ஞானி, பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணவர், ஹயக்ரீவனை சாட்சாத்காரம் பண்ணவர், கருடன் சாட்சாத்காரம் பண்ணவர், 3 எம்பெருமானும் ஆற்றுலேயே அவருடைய சாத்தத்தில் நிமந்திரணத்தில் இருந்தவர், சக்கரத்தாழ்வான நேர சேவித்தவர், கருடாழ்வான நேர 2வது தடவையும் கண்டவர். கருடனே அவர் சொல்கிறேன், அதான்
திருவேங்கடவாணி அபராவதாரம், கண்டாவதாரம் இப்படிப்பட்டவரே சொன்னேர்னா நாமெல்லாம் எந்த மூலை? அவர் சொன்னாராம், ஜாதாபராத, நான் பிறந்ததே தப்பு தான், தப்பு பண்ணுறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். ஜாதாபராதம் அபிமா, நான் பிறந்திருக்கிறதே தப்பு பண்ணுறதுக்கு தான். அனுகம்பிய கோதே, ஆனால் நீ எப்படிப்பட்ட தெரியுமா? கருணை உள்ளவள், அனுகம்பா, நீ கருணை உள்ளவள். அனுகம்பிய கோதே, ஹே கோதே, நீ யார் தெரியுமோ இல்லையோ, நீயும் கருணையும் வேற வேற இல்லை. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லிட்டு, தர்மம்னா என்னன்னா ராமன் தான் தர்மம், தர்மமே ராமனுடைய ஸ்வரூபத்தில் வந்திருக்குன்ற மாதிரி அந்த அனுகம்பா தயை இருக்கு இல்லையா, தயை யார் வடிவில் இருக்குன்னாலாம், தயை யார் வடிவில் இல்லை, கோதா பிராட்டியுடைய வடிவத்தில் தான் இருக்கு. அனுகம்பிய கோதே கோப்த்ரி அதி தொமசி, நீ தான் எனக்கு கோப்த்ரி. பகவான் கோப்தா, இவள் கோப்த்ரி. கோப்த்ரி யதி தொமசி யுக்தம் இதம் பவத்யாக, நீ என்ன பண்ணணும்னா என்ன அனுகிரகம் பண்ணணும். வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம், எப்படி வந்து குழந்தை அழும் குழவியை எடுத்து கொடுப்பாளாம், அந்த குழந்தை என்ன பண்ணுவான், பிடிக்காதான், கடிக்குமா. அப்போ என்ன பண்ணுவாளாம், ஏய் கடிக்காத அப்படின்னு சொல்லி செல்லமாக கோச்சுண்டு அந்த குழந்தைக்கு மேலும் ஸ்தன்யம் கொடுப்பாளாம். அப்படி நான் குழந்தை, உன்னுடைய குழந்தை, அம்மா நான் உன்னுடைய குழந்தை, நான் பண்ணுற தவறுகள் தான் உன் ஸ்தன்யத்தை நான் கடிக்கிற மாதிரி, அதை பொறுத்துக்கோ, பொறுத்துண்டு ஸ்தன்யேன வர்தயதி, அப்படியும் பாலை கொடுக்கறத நிறுத்த மாட்டாளாம் அவள். இப்படியாக சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல இந்த பாகம் சொல்கிறது, நான் குழந்தையாக இருக்கும்பொழுது சந்தோஷத்திலே சில சமயம் குழந்தைகள் போகும், பிடிச்சி அமுக்கும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு உண்டானது. அந்த ஆனந்தத்துடன் நான் அம்மாவுடைய மார்பை அமுக்கினேன், கடித்தேன், அவளுக்கு தொந்தரவு கொடுத்தேன், அந்த தொந்தரவுலாம் க்ஷமிப்பாயாக. அதான் அதனுடைய அர்த்தம். எது நீங்கள்லாம் எதுக்கு இதை உபன்யாசம் எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லும்பொழுது இந்த அர்த்தம்லாம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அப்போ அனுபவம் ஜாஸ்தியாகும், ஈடுபாடு அதிகமாகும், இதில் ஈடுபாடு அதிகமாகும். அதனால் அதை கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் உபன்யாசம்லாம் ஏற்பாடு பண்ணுறது. இல்லைனா கற்றுக் கொடுத்துட்டு பாராயணம் நினச்சா கிளம்புங்க, இருந்தால் அங்கே பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுடலாம். இல்லை, 300வது வாரமாக பண்ணுறாளாம். அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சமயத்தில் நான் வந்து தியாகு சுவாமிக்கு தான் ரொம்ப பிரணாமங்களை கிருத்தஜ்ஞ, அவர் பெரியவர், என்னோட அதனால் பிரணாமங்களை தெரிவிச்சுக்கலாம். அதாவது எதுக்குன்னா, ஒரு புருஷகாரத்துவம் மாதிரி எனக்கு வந்து இங்கே சேர்த்து விட்டார். இதுக்கோசரம் உட்காந்து புஸ்தகத்தை பார்த்தேன். பெருமாளுக்கு ராமனுக்கு விஜ்வர பிரமோதகன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்கிறார். பெருமாளுக்கு, அதாவது வால்மீகி மகர்ஷி சொல்கிறார், பெருமாளுக்கு விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், பெருமாளுக்கு ஜுரம் வந்துட்டான். அது எப்போ போச்சுன்னாரா, திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணும்போது விபீஷனுக்கு இலங்கையில் பட்டாபிஷேகம் பண்ணோன்னே விஜ்வர பிரமோதக, அந்த ஜுரம் போயிட்டான். அது ராமனுக்கு அடியனுக்கு ஜுரமே வந்துட்டு நேற்று ராத்திரி இது பண்ணி ஒரு ஃபோனை பண்ணி, சுவாமி அடியன் வரல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலான்னு பார்த்தேன் நான். அந்தளவுக்கு ஆயிடுத்து பயம். நான் ஏதோ உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கோம், கிருஷ்ணனை பற்றி சொன்னால் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு எதை சொன்னாலும் அவன் ஏற்றுக்க போகிறான். ஆனால் இந்த திருப்பாவையும் வேத பாகங்களும் வந்து சும்மா கிடையாது, சாதாரணம் கிடையாது. ஏன்னா அது வந்து ரயில்வே மாதிரி, ரயில் மாதிரி, அது இன்னும் கேட்டால் டியூப் ட்ரெயின் மாதிரி, அதாவது பூமிக்கு அடியில் போகிற ட்ரெயின் மாதிரி. அண்ணன் போச்சுன்னா என்ன ஆகும், கிராஷ் ஆகிடும். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, தாறுமாறாக பஸ்ஸு இப்படி ஓட்டலாம் அப்படி ஓட்டலாம், சைக்கிள் பைக்கு ஓட்டுறா பாருங்க. அது மாதிரி பெருமாளுடைய குணானுபவங்களை சொல்லணும்னா தாறுமாறாக ஓட்டின்னு போகலாம், எப்படி வேணாலும், எங்கே வேணாலும் சொல்லிட்டு எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வேதபாகங்களோ திருப்பாவையோ அப்படி சொல்ல முடியாது, அவளுடைய ட்ராக்கில் தான் போகணும். அதனால் அப்படி எனக்கு பயமே வந்துட்டு. நேற்று ஒரு 4 மணிக்கு நேற்று ஆற்றுல வேலை செஞ்சிருந்தான், இங்கே மனசே போல அங்கே போய் உட்காந்துட்டேன். போயிட்டு சரி சுவாமிக்கு ஃபோனை பண்ணி சொல்ல, ஒரு 4:30 மணி ஆட்டோ படுத்துட்டு இருப்பேன். இந்த சுவாமி தான், அவர் பேர் என்ன, முரளி சுவாமிக்கு ஃபோனை பண்ணி, அடி என்ன நாளைக்கு வரல, க்ஷமிச்சிக்கா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல் கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். ஆனால் பெருமாள் வியாச பகவான் என்னை விடலை, அதெல்லாம் இல்லை நீ போயிட்டு வா நீ அப்படின்ட்டு அவரும் ஃபோன் பண்ணார் 2 தடவை, இவரும் ஃபோனை பண்ணி சொன்னார், அதெல்லாம் இல்லை கிளம்பி வந்துடும், நீ பயப்படாத, நீ ஒன்றும் பண்ணாத, நீ அங்கே போய் உட்காண்டாலும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்லாமே. அடியேன் சரியா போச்சு, தேவலெல்லாம் பார்த்தோன்னே சரியா போச்சு. அடியன் விஜ்வர பிரமோத, அதான் சொல்லிட்டேன், விஜ்வர பிரமோத, விஜ்வரம் போய் எனக்கு ஜுரம் போயிடுத்து. இப்போ வந்து சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்கேன் அடியன். ஆனால் ஸ்வரம் தான் அடியனுக்கு இப்போ என்னன்னா, இதெல்லாம் கற்றுக்கலையேன்னு இருக்கு. சின்ன வயசுல அடியன் சந்தர்ப்பம் கிடைக்கல, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சிறுமதி முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே இல்லை. இப்போ அடுத்தது, எத் அந்தரிக்ஷம் பிருத்திவீமு தத்யாம் என் மாதரம் பிதரம் வா ஜிகும்சிம. இது அடுத்தது குழந்தை பிரார்த்தனை. நான் குழந்தையா இருக்கும் பொழுது 3 உலகங்களையும் பெற்றோரையும் மற்றவர்களையும் என்னுடைய கெட்ட நடத்தையினாலே ஹிம்சை செய்தேன். இதெல்லாம் சாயன பாஷ்யம், சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அடியனுக்கு அனுகிரகம் பண்ணது சுவாமி சாட்சியா மாதிரி ஆச்சாரியன் அனுகிரகம் ஸ்பூர்த்தியாச்சு, வேற ஒன்றுமே கிடையாது. அடியனுக்கு ஒரு தியானமும் கிடையாது. வாசுதேவாச்சார சுவாமி
உத்தரவு வாசுதேவ சுவாமி, செங்குறிச்சி ரங்கநாச்சார சுவாமி இவெல்லாம் தான் அடியவங்களுக்கு அண்ணாதூர் தாமோதராச்சார சுவாமி, ஸ்ரீகாரியம் சுவாமி இவெல்லாம் அடியவங்களுக்கு பாடம் நடத்தினவா. அவளுடைய அனுகிரக விசேஷம் ஏதோ 4 வாக்கியம் மேலே சுவாமியினுடைய காலக்ஷேபம் போது சுவாமியுடைய கட்டாட்ச வீக்ஷணம், அதே மாதிரி மதுராந்தக சுவாமியுடைய அனுகிரகம். 7 வயசுக்கு அடியனுக்கு ஆச்சு, 5, 6, 7 வயசுலேயே சரணாதி ஆச்சு. அந்த அனுகிரக விசேஷம். அதே மாதிரி பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்யத்து மச்சிந்தயித்வான்ற மாதிரி சுவாமி தாச்சாமர் எங்களுடைய பெரியண்ணா ரொம்ப நெருப்பு மாதிரி அவர் சொன்னவர். நெருப்பு தான் அவர். அவர் ஜெயாக்கியம் பண்ணுவார், ஒன்றும் குறைக்க மாட்டார். அதே மாதிரி அந்த நாழி எவ்வளவோ ஜெயாக்கிய ஆராதனை பண்ணாக்க 1 மணி நேரம் ஆகும், திரும்பி பார்க்க மாட்டார். ஒரு ராமநவமி ஒரு தடவை ரொம்ப முன்னாடி, நான் சொல்கிறது 93, 94, 95 இவ்வளோ டெலிவிஷன் இவ்வளோ கேமராலாம் கிடையாது. அப்போ ஒரு தடவை லைவ் டெலிவிஷன் தூர்தர்ஷன்லேருந்து வந்திருந்தா. பெரியண்ணா தான் இது பண்ணார். அன்றைக்கி அவர் நிர்ஜலம் சாப்பிட மாட்டார். அன்றைக்கி திருமஞ்சனம் ரொம்ப நாழி ஆகும், 3-4 மணி நேரம் ஆகும். எல்லா ஆசனங்களையும் நிதானமாக ஜெயாக்கியம்னா இன்னும் பாத்மம் பண்ணாலே நாழி ஆகும், இன்னும் ஜெயாக்கியம் பண்ணால் இன்னுமே நாழி ஆகும். அவர் ஆரம்பத்தில் இப்போல்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறோம். க்ஷீரம் வத்தர், மது வத்தர், ததி வத்தர் அப்படின்னு சொல்லி பண்ணுறா இப்போல்லாம். அவர் ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அவர் தான் முடிக்கணும். 5 ஆசனங்களையும் அவர் தான் முடிக்கணும், எல்லாத்தையும் அவர் தான் முடிக்கணும். அவர் பண்ணார். அப்போது அது முடிஞ்ச உடனே புனாலேருந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். தபால் வந்துருந்தது. அப்போல்லாம் தபால் தானே, ஃபோன்லாம் கிடையாது. தபால் வந்துருந்தது. என்னடா தபால் படிடான்னர். அப்படின்னு படித்தேன். இந்த மாதிரி தூர்தர்ஷனில் லைவ் வந்திருந்தது, நியூஸில் பார்த்தேன். இந்த மாதிரி தேவள் ஆராதனம் பண்ணுறது அவருக்கு பரிச்சயம் போல் இருக்குது. அவர் புனே போவார், எங்கள் பெரியண்ணா புனே போவார். தேவள் கைங்கரியம் பண்ணதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் 10 நிமிஷம் காமிச்சா, அந்த 10 நிமிஷமத்தில் கூட ஒரு க்ஷணம் கூட தேவள் கேமராவை திரும்பி பார்க்கலன்னு எழுதியிருந்தார். சுவாமி சாச்சரில் நெருப்பவர் திரும்பி அவருடைய இதுதான் உண்டு, அவர் தன்னுடைய கைங்கரியம் உண்டுன்னு தான் இருப்பார் அவர். அது மாதிரி ஆராதனை. அப்படிப்பட்ட வம்சத்தில் அடியேன் பிறந்திருக்கேன். அந்த விசேஷம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன ஏத அந்தரிக்ஷம் பிருத்திவி முதத்யாம் என் மாதரம் பிதரம் வா ஜிகிம்சிம. இந்த 3 உலகங்களையும், என் பெற்றோரையும், என்னுடைய பந்துக்களையும், என்னுடைய கெட்ட செயல்களினாலே நடத்தையினாலே நான் ஹிம்சை செஞ்சேன். என்ன பொய் சொல்கிறோம், ஏதோ ஒன்று தான் அதில் சம்பாதிச்சுட்டு போயிடுறோம், ஏதோ ஒன்று சால்ஜாப் சொல்கிறோம். பொய் சொல்கிறதே வேணாம், சால்ஜாப் சொல்கிறோம், ஏதோ பதில் சொல்லாமல் கூட இருக்கிறதும் பொய் தான். என்ன ஆக எப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி வருது, பொய்யில் தான் வந்து நிற்கும். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நாம் சொல்கிறோம்ல, அதுலேருந்து என்ன க்ஷமஸ்வா. க்ஷமஸ்வன்றது என்ன மாத்திரம் இல்லை, என் புத்திர பௌத்திராதிகளையும் க்ஷமஸ்வா. அதுதான் சொல்லுவா. ஸ்ரீமத் ராமாயணம் செவிக்கிறதுக்கு முன்னாடி 7 ஜென்மம் பின்னாடி 7 ஜென்மம் இருக்குவா புனிதமாறான்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அதெல்லாம் வேத அனுசாரம் தான் எல்லாமே, இல்லையா? அதனால் ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிக்கிறதுக்கும் இந்த பலன்லாம் உண்டு. வேதத்துக்கு மட்டும்தான், அச்சிருத்தத்துக்கு மட்டும்தான்றது இல்லை, ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சாலும் இதே பலன்கள் உண்டு. அப்புறம் அதிக்ராமாமி துரிதம் யதேனஹா. இது என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பண்டிதர்கள் ஆத்துக்கு வந்தாக்க, அது மாதிரி பண்டிதர்களுடைய சபையில் எனக்கு தெரியாமல் நான் பாபங்கள் பண்ணுவேன், தெரியாமல் பண்ணுவேன், தெரிஞ்சும் பண்ணுவேன். சில சமயம் இந்த பாபத்தெல்லாம் இப்போ கோஷ்டி இருக்குது, கோஷ்டியில் ஏதோ ஒன்று வந்துட்டாரா, இந்த கோஷ்டிக்கு இவர் விடுறதில்லப்பா, இவர் ஒரு கோஷ்டிக்கு விடுறது கிடையாது, இவர் போச்சு அபச்சாரம். மனசா வாச்சா கர்மனா 3 வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அங்கே சொன்னான். போய பிழை அது வந்து பகவானை நினச்சி போகுது. இங்கே இதே மாதிரி நம்ம மாற்றி நினச்சோன்னா மொத்தம் மூட்டை மூட்டையாக வந்து நிற்கும், சம்பாத்தியம் வந்து நிற்கும். அந்த சம்பாத்தியத்தெல்லாம் தயவுசெய்து எனக்கு ஒழிச்சிட்டு எனக்கு வேண்டாம். உத்கிருஷ்டமான பண்டிதர்கள் நிறைந்த சபையில் நான் செய்யும் தெரிந்து தெரியாத பாபங்களை போக்குவாயா. எனக்கு மட்டும் இல்லை, அதில் சேஷம், ரணசேஷம், சத்ருசேஷம், அக்னிசேஷம், இது 3 வைக்கக்கூடாது. ரணசேஷம்னா கடன் வைக்கக்கூடாது. சத்ருசேஷம், சத்ருவை விட்டு வைக்கக்கூடாது துளி இல்லாமல். அது மாதிரி அக்னிசேஷம், அக்னியை விட்டு வைக்கக்கூடாது. அது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி துரிதங்கள் பாவங்கள் பண்ணிருக்கேன், என்ன இது பண்ணுவாங்க. அடுத்தது திவிஜாதா அப்சுஜாதாக அப்படின்னு ஒரு மந்திரம். தேவலோகத்தில் உருவாகி தீர்த்தத்தில் நாம் பண்ணுற பாவங்கள், தேவலோகத்தில் உருவாகி நித்தியமாக இருக்கக்கூடிய கிணறுகளில், அதாவதுன்னா கங்கா மாதா அங்கே மட்டும் இல்லை, கங்கை எல்லா இடத்துலையும், கங்கையே யமுனே சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்துகாவே ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே பகவானுடைய திருவடி தீர்த்தம்தான்.
இந்த தீர்த்தத்தை நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் பயிருக்கு போகிறது, பயிருக்கு போய் பயிர் சஸ்யத்தை வளர வைக்கிறது இல்லையா, அதெல்லாம் கெடுக்கிற அளவுக்கு நான் பண்ணுற பாபங்களை நீ வந்து போக்குவாயாக, நீ இதெல்லாம் வச்சு சுத்தி பண்ணுறது அதெல்லாம் எனக்கு போக்குவாயாகன்றது. அடுத்து யதா போ நக்தம் துரிதம் சராம, மாதிரி ராத்திரி பகல், ராத்திரியில் பண்ணுற பாவங்கள், பகலில் செய்கிற பாவங்கள், அதில் கேட்குறார் இரண்யகசிபு சொன்ன மாதிரி. அவன் கேட்டான் இல்லையா, வெளியில் உள்ள மேலே கீழே, உயிர் உள்ளது உயிரற்றது, தெரிந்தது தெரியாது, அறிந்தது அறியாதுன்ற மாதிரி இவர் சொல்கிறார். இவர் மாற்றி மாற்றி என்னத்தை விட்டார்னு தெரியல, நடுவில் அது பெரியவாளை தான் கேட்கணும். சொல்கிறார், நான் பண்ண பழைய பாவங்கள், பழையசுக்கு முன்னாடி பழைய பாவங்கள், அதனால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிக கர்மா, இது 3 கர்மா சொல்கிறோம் இல்லையா, இதை தான் சொல்லியிருக்கார். அது மாதிரி காலம் அதிக்கிராமம், காலம் கடந்து போச்சு, இன்னும் இவருக்கு பனிஷ்மெண்ட் தரல, கையில் தண்டத்தை வச்சு நிற்க போகிறார் என்னை அடிக்கிறதுக்கு, அந்த பாவங்கள். அடுத்தது முதலியவற்றை, ஹே ஜலமே, ஹிரண்யவர்ணத்தில் உள்ளவனே, நீ ஹிரண்யவர்ணத்தில் இருக்கக்கூடியவன், நீ தங்க நிறத்தில் இருப்பவனே, என்னை எல்லா பாபங்களிலிருந்தும் என்னை சுத்தம் பூத்தனாக்கு அப்படிங்கிறார். இன்னும் ஒரு 4 மந்திரம் சொல்லி முடிச்சு வர்றேன். அடுத்து 12வது அணுவாகத்திலே ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை சொன்னார்கள். இப்படியாக இதெல்லாம் ஜபிக்க வேண்டிய மந்திரம் தான் எல்லாமே, இல்லை நமக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம ஜபிச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. அடுத்தது 13வது அணுவாகத்தில் அவபிருத கர்மாணி, ரிஷீஜர் தயிர் பால் தேன் கலந்து புரோக்ஷண மந்திரங்கள்லாம் 13 சொல்கிறாளாம். இப்போ 14வது, 13 எடுக்கல, 14க்கு வந்துட்டேன். 14வது அணுவாகத்திலே அவபிருத ஸ்நானாதி மந்திரங்களை சொல்கிறார்கள். அபாம் புஷ்பமஸ்யோ ஓஷதீனாம் ரசஹ சோமஸ்ய பிரியம் தாம அப்படி சொல்லி நெய்யை வச்சு சொல்கிறது. நெய்யே கிருதம், நெய்யை வச்சு சொல்லும் பொழுது, நெய்யே நீ ஜலத்தினுடைய புஷ்பமா, ஜலபுஷ்பம் கேள்விப்பட்டிருக்கா? வங்கதேசத்தில் வேற பேர், அதுக்கு மத்ஸ்யம்னு பேர், ஜலபுஷ்பம்னா. இங்கே ஜலபுஷ்பம் வந்து நெய் எப்படிங்கிறத வேதமே சொல்கிறது. எப்படி அது ஜலபுஷ்பம் ஆகும் அப்படின்றத, ஜலமானது மாடுகள் சாப்பிட்றது, மாடுகள் சாப்பிட்டு காம்புகள் மூலமாக நீ ஜனிக்கிறாய். எது ஜனிக்கிறது? காம்புகளில் என்ன வருது? பால் வருது, பால் வருது. இந்த பாலை என்ன பண்ணுறோம்? தயிராக்குறோம், தயிரை கடையிறோம், கடைஞ்ச உடனே வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய். இப்போ நெய்யை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆச்சுது? எங்கேருந்து வருது? ஜலத்திலேருந்து மாடுக்கு போச்சு. அப்போ எங்கேருந்து வந்தது? அது ஜலத்திலே, ஆனால் ஜல புஷ்பமாக அது. ஆக அதனால் அதை வச்சு ஆகூதி பண்ணும் பொழுது சோமனுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த நெய், எந்த நெய்? பாட்டில் நெய் இல்லை, பாக்கெட் நெய் இல்லை, கடைஞ்சு எடுத்தது. இந்த நெய் சோமனுக்கு பிரியமானது. அதனால் நான் ஆகூதி கொடுக்குறேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். யாரு? சோமன். அப்புறம் வேற என்ன, வேற என்ன வேணும்? அதே மாதிரி அக்னியில் இந்த நெய்யை சேர்க்கும் பொழுது அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு அதை ஸ்வீகரிச்சுக்கிறான். யாரு? இவன் அக்னி. அக்னிக்கும் ரொம்ப பிரியமாகிறாய். அப்படிப்பட்ட நான் உன்னை ஹோமம் செய்ய, இங்கே பிராயசித்தம் இல்லை, ஹோமம் செய்யணும், இது பிரார்த்தனை, ஸ்துதி பண்ணுறது. அடுத்தது அதுதான் அபாம் புஷ்ய மோஷதீனாம் ரசஹா அப்படின்றதா. தேவேபிய பித்ருபிய ஸ்வாஹா, சோமேபிய பித்ருபிய ஸ்வாஹா, கவ்யேபிய பித்ருபிய ஸ்வாஹா அப்படின்னு இந்த இடம். தேஜஸுடன் கூடிய பித்ருக்கள் இந்த ரசத்துடன் கூடிய ஆஜ்யத்தினால் செய்த ஆகூதிகளை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த நெய்யை பற்றி சொல்றது. அடுத்து அபைது மிருத்யம் அமிர்தம் நார்கண்ணு வைவஸ்வதோனோ அபயம் கிருணோது. இந்த இடத்துல அபயத்தை பிரார்த்திக்கிறார். என்னன்னா யமதர்மன் எனது மிருத்யுவை போக்கட்டும். அப்படின்னா சிரஞ்சீவியா இருக்கணுன்றது இல்லை. உர்வார் கமிவ பந்தனாத் தெரியும் இல்லையா? மிருத்யுஞ்சய மந்திரம்னு ஒன்று சொல்லுவா. என்னது இது? புஷ்டி உர்வார் கமிவ பந்தனா மிருத்யோர் மிக்ஷியமாமிருதாத். சரணாகதியில பெருமாள் என்ன சொல்றார்? அத்ரேவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன் சொல்றார். சுகமாசுனா எவ்வளோ நாள்? ஜீவன் எவ்வளோ நாள் இருக்கோ, இந்த சரீரத்துக்கு எவ்வளோ நாளை நமக்கு ஆயுசை கொடுத்துருக்கானோ அது பர்யந்தம்னு அர்த்தம். தேகாவசான பர்யந்தம். அப்படி வரும்பொழுது இப்போ சொல்கிறாரா அதில், யமதர்மனே என்னுடைய மிருத்யுவை போக்குன்னா, மிருத்யு போகல, மிருத்யுவுக்கு அபமிருத்யு. நான் வேறு எதனா ஆக்சிடெண்ட்டில் போகிறது, வியாதியில் போகக்கூடாது. இல்லை சுவாமி சாய்க்கும் போது எங்கள் பெரியண்ணா தான் திருப்பி ஞாபகம் வர்றார் இந்த விஷயத்தில். எங்கள் பெரியண்ணா பரமனிஷ்டர், 88 திருநக்ஷத்திரம்.
நன்னாதான் சக்தியோட நன்னாதான் இருந்தேன். நடப்பேர், கிலோமீட்டர் கணக்கில் நடப்பேர். ராத்திரி எப்போதுமே அந்த குரலில் வாசலில் தான் படுத்துப்பேர். அது தின்ன பார்த்தீங்கன்னா தலகாணி போட்ட மாதிரியே இருக்கும், அதுதான் படுத்துப்பேர். ராத்திரி திடீர்னு ஒரு 2:30-3 மணிக்கு சத்தம் வந்தது, இருமுறை சத்தம் வந்தது. இன்னும் லைட்டெல்லாம் போட்டு தமிழ்நார் அப்பா அடியே நாங்கள் இல்லை. அப்பா எல்லாரும் எழுந்து பார்த்தா திண்ணை நல்ல அகலம் தான், சின்ன திண்ணெல்லாம் கிடையாது, நல்ல அகலம். 2 பேரே படுத்துக்கலாம். நம்மளை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறோம், 2 பேர் படுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய திண்ணை. ஒரு சுவாமி அடியண்டு ஆச்சாரியன் தான் அவர், சமாஷண ஆச்சாரியன். அப்படியே கீழே குப்புற விழுந்திருக்க, பெருமாளை சேவிக்கிற மாதிரி அப்படியே ராமன் சன்னதி எதிர அப்படியே ராமனை சேவிக்கிற மாதிரி படுத்துட்டு அப்படியே பரமவிஷ்டார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அபமிருத்தியும் கூடாது, உத்தமமான இது அது. இதை பிரார்த்திக்கிறது இங்கே. யமதர்மன் எனது மிருத்யுவை போக்கட்டும்னா என்ன அர்த்தம்? யமதர்மன் என்னை யமதர்மன் நம்மளை கூட்டின்னு போகக்கூடாது. அஜாவலனில் எப்படி விஷ்ணு தூதர்கள் கூட்டின்னு போனாலோ அந்த மாதிரி நமக்கு சுக்லகதி வேணும், நமக்கு தூமகதி நமக்கு வேண்டாம். இது ரொம்ப நான் உள்ள போல 10 மணி ஆக போகிறது. அப்புறம் சுவாமி கோச்சுன்ற போற 9:45 இதோ வந்துட்டேன். 10:45வா 12 போகிறதா? அடியே ஆக கடைசியா பரம் மிருத்யோ அனுபரே ஹிபந்தானம் அப்படின்ற ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தில் ஹே மிருத்யோ உயர்ந்ததான மார்க்கத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பாயாகன்னு என்ன அர்த்தம்? சுக்லபக்ஷம் அந்த கதி இருக்கு இல்லையா, அந்த கதியில் என்னை கொண்டு போய் சேருனா மோட்சத்தை எனக்கு கொடு, அர்ச்சிராதி மார்க்கத்தை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். அவனால் தர முடியுமானா தர முடியாது, அவன் தருவதற்கு யோக்கியதன் இல்லை. ஆனால் அந்த யோக்கியதையே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பான். அதை பண்ணுறார். பண்ணிட்டு தேவயானாத் ஸ்வர்கலோக மார்காத் இதரோ யோ மார்கஸ்தே தவஸ்வஹ ஸ்வகீயஸ்தம் அனுபரேஹி. உன்னுடைய அனுகிரக திருஷ்டியுடன் பக்தர்கள் சொல்வதை நன்கு கேட்டு உன்னிடம் கூறுகிறேன். எனது பிள்ளைகள் பேரன்கள் எனது வீரர்கள் அப்படின்னு அர்த்தம். என்னோட வேலை செய்கிறவா எல்லாரும் வேலைக்காரர்கள் என்று அனைவரையும் நீ ரட்சிக்க வேண்டியதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். மாஹிம்சீஹி, என்னை ஹிம்சை பண்ணாத. எனக்கு ஹிம்சை பண்ணாதன்னு என்ன அர்த்தம்? அவர் ஹிம்சை பண்ணுறது இல்லை, நம்மளுடைய இந்த ஜென்மத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஆதி வியாதிகள் எல்லாமே, வியாதிகளும் நமக்கு ஹிம்சை தான், எல்லாமே எனக்கு போக்க வேண்டியதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மகிஷாः கோபிராமணேभ्यः சோமஸ்லிப்தம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. இதில் எதக்ஷரபத பிரஷ்டம் மாத்ராஹீனம் யத்பவேத் தத்சர்வம் க்ஷமிதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. இதில் க்ஷமிச்சிக்க வேண்டியது அபராதங்கள் இருந்ததுன்னா க்ஷமிச்சிக்க வேண்டியது பெரியவாளை பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் 2 பேருக்கு ஒரு தன்யவாத பிரணாமங்களுக்கு தன்யவாதம் சொல்லணும். தியாகு சுவாமி, முரளிதராச்சார், இதுல அடியனுக்கு சொன்னல இந்த ஜுரம் போச்சு. எப்படி போச்சுன்னா, நாமளே கொட்டி குழப்பின்னு இருக்கோமே, யாரனா 2 வேத பண்டிதர்கள் கேட்போன்னு சொல்லிட்டு போனை பண்ணேன். அதில் ஒருத்தர் எங்கள் மாப்பிள்ளை, தமிழனுடைய மாப்பிள்ளை, அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு நான் சாயன பாஷ்யத்தை அனுப்புகிறேன் அப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் சாயன பாஷ்யத்தை வாங்கி அனுப்பிச்சார். எங்கேயோ ஆந்திராலேருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கி அனுப்பிச்சார். ராத்திரி 6 மணிக்கு தான் வந்தது. அப்போ தான் ஜுரம் போச்சு எனக்கு. சரி எதனா போகும்ட்டு ராத்திரி 8:30-9 மணிக்கு உட்காண்டேன். ராத்திரி 1:30 படிக்க சுவாரஸ்யம் சுவாமி, உண்மையிலே சொல்கிறேன். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான் சுவாமியுடைய சமயத்தை குறிச்சுட்டு. ஆனால் படிக்க அந்த சுவாரஸ்யம் குறையவே இல்லை. என் பையன் 12:30 மணிக்கு வரான். அப்பா என்னப்பா இன்னும் உட்காந்துருக்க, நீ மணி 12:30 இருக்குண்ணா. இருக்கா இன்னும் 1 மணி நேரம். அப்பா நாளைக்கு கத்தால் நீ அவன் சொல்கிறான் உடனே, நீ உபன்யாசத்துக்கு தூங்கிட போகிற, நீ மணி 1 போகிறது, எழுந்து போய் படுப்போம் அப்படின்னா. இல்லைடா சுவாரஸ்யமாக இருக்கா, என்னால் உடம்புல. அவனுக்கு 2 வரி படித்து காமிச்சேன். அவனுக்கு உன்னை சம்ஸ்கிருதம் படின்னு படிக்க வச்சனே உன்னை நான். இவ்வாறு என்னைக்கு திடுப்புன்னு புஸ்தகத்தை அனுப்பிச்சே உட்காந்து நான் பார்க்குறேன். நான் இதுக்காவது கொஞ்சம் ஞானம் வேணுண்டா, நமக்கு படிக்கணும்டா, நான் படி அப்படின்னு. அதாவது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் பயன்படும் தான். சின்ன வயசில் படிச்சுவேன், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்ற மாதிரி சின்ன வயசில் படிக்கணும்னு. அதான் பிரதமே நார்ஜிதா வித்யா, துத்தியே நார்ஜிதம் தனம், திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம், சதுர்த்தே கிம் கரிஷ்யத்தின்னு சொன்னார். அந்த மாதிரி ஏதோ சின்ன வயசில்
ஸ்ரீமத் அழகிசிங்கருக்கு நான் பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜனிதாவ் சொபனேதாச்ச எஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ரதா. எங்களுக்கு முக்கூரேஷிங்கர் தர்மசாஸ்திரத்துப்படி எங்களுக்கு ஒரு பிதா அவர். எனக்கு இவருக்கெல்லாம் அங்கே படித்தோம் அத்தனை பேருக்கும் ஒரு எங்களுடைய அன்னதாதா அவர், பயத்ராதா எங்களுக்கு. அவருக்கும் இந்த நேரத்தில் பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு எல்லா ஐஷிங்கருக்கு, ஏன்னா அங்கே படித்ததுனால அந்த கோஷ்டி இருக்கக்கூடிய எல்லாரும் கீழே முக்கூரேஷிங்கரை சேவிக்கிறது மூலமாக முன் கோஷ்டியும் பின் கோஷ்டி இப்போ இருக்கிற பிரகிருதம் ஸ்ரீமத் அழகிங்கரையும் சேர்த்து எல்லாரையுமே பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே அத்தனை பேருக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருக்கும் பிரணாமங்கள்.